எல்லா கட்சியுமே தன்னுடைய வாக்கு இழந்திருக்கிறாங்க. அந்த இழந்த வாக்கு எதுவுமே தலித் வாக்குன்னு சொல்லிட்டு அந்த கட்சியுடைய தலைமையும் அறிவிக்கல. ஆனா மீடியா என்ன பண்றாங்கன்னா, ஒரு யூகத்துல ஏன் வந்து விசிகாவை கார்னர் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இந்த அரசியல் எழுச்சிங்கிறது வந்து ஆதவர்ஜுனா மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் ராசா அவர்கள் வந்து எங்க தலைவருக்கு ஓப்பனா பிரஸ் மீட்ல ஒரு முறை சொன்னார். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய கட்சியிலே நம்ம கூட்டணியில டிராவல் பண்ண முடியாது. அதனால திமுக கூட்டணியில நாங்க இல்ல. ஆனா கட்சியில் இருக்கிறவங்களே சரியா வேலை பார்க்கலன்னு திருமாவளவன் சார் சொல்லலையான்னு கேட்குறேன். அதாவது எங்க தலைவர் லைவ்ல பேசுறாரு. லைவ்ல பேசுற சில விஷயங்கள் முதலமைச்சர் அந்த கோவை விஷயத்துல ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா, எப்படி ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில நம்ம ஒரு விஜயை பார்த்தோம்ல, அந்த விஜய சிஎம் விஜயா பார்த்துருந்தோம்னா அன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் டிவிகே கவர்மெண்ட் வந்துட்டாங்க. இந்த ஒரு மாசத்துல வந்து பெரிய சேஞ்சஸ் பண்ணிட்டு முடிஞ்சுதா? நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். பொதுவாக எல்லா நேர்காணலையுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் கேள்வியாக இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்பேன். பட் உங்ககிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கலான்னா, விசிக இப்போது யாருடைய கூட்டணியில் இருக்குது? கூட்டணிங்கிற வார்த்தையே வந்து எப்போ பேசப்படும்னா தேர்தல் காலகட்டத்தில் தான் பேசப்படும். இப்போதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு. அந்த தேர்தல் முடிஞ்ச தேர்தலில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தோம். ஆட்சி அமைக்க முடியாமல் போன ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போ இந்த தேர்தல் முடிவினுடைய விளைவினால் டிவிகே கூட பவர் ஷேரிங்கில் இருக்கும், கூட்டணியில் கிடையாது. தேர்தல் வந்து தானே, ஒருவேளை இடைத்தேர்தல் வந்தால் இல்லை அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் கூட்டணி குறித்து யாரோட நம்ம டிராவல் பண்ண போகிறோன்றதை அறிவிப்பார். அது வந்து கூட்டணியே பேசக்கூடிய சூழல் இப்போதைக்கு கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ எந்த கூட்டணியிலும் கிடையாது. டிவிக்கு கூட பவர் ஷேரிங்கில் இருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்தோம் பாஸ்டன்ஸ். இப்போதைக்கு யாரோட கூட்டணியில் இல்லை நாங்கள். ஓகே. உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்ல? கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் போக வேண்டியதில்லை. இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலையே கண்டிப்பாக யாரை நம்ம ஆதரிக்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து அதிலே தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து தலைவர் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப முக்கியமான ஒரு முடிவும் கூட. அதை நம்ம பேச முடியாது. அந்த சூழ்நிலையில் தலைவர் அதை அறிவிப்பார். 2029 கண்டிப்பாக டிஎம்கே கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி பவர் ஷேரிங்கில் இருக்கும்போது அவங்க கூட கூட்டணி வச்சா அது சரியாக வராதுல்ல. நம்ம வந்து வி ஆர் தி பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். நம்ம அவங்க அரசாங்கத்தில் நம்ம ஒரு பார்ட்டாக மாறிடுறோம். திமுக கூட்டணியில் நம்ம இருக்க முடியாது. அப்படி இருந்தால் திமுக அப்போசிஷன் பார்ட்டி, அவங்க எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ஆளுங்கட்சியிலும் இருந்துக்கிட்டு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய கட்சியிலே நம்ம கூட்டணியில் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை. ஆனால் டிவிகே கூட்டணியிலையும் நாங்கள் கிடையாது, பவர் ஷேரிங்கில் இருக்கிறோம். தேர்தல் அறிவிப்பு வந்தால் தலைவர் உயர்மட்ட குழுவை ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார். அப்போ தனித்து போட்டியிடுறது கூட வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த தேர்தல் நேரத்தில் சொல்ல வேண்டிய முடிவு. இந்த நேரத்தில் நம்ம அதை பற்றி பேசணும்னா அது யூகமாயிடும். ப்ரிசம்ப்ஷன் கொஸ்டினுக்கு நம்ம இப்போ ஆன்சர் கொடுத்தோம்னா அது பொருந்தாது. அதனால் தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக தலைவர் அதை அறிவிப்பார். பொதுவாகவே தாவேகா வந்து விசிகாவோடைய தலித் ஓட்டுகளை வந்து நிறைய எடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வை வைக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த வெற்றிக்கு பிறகு அது வந்து உறுதியளிக்கிற மாதிரி இருக்கே. நாம் தமிழர் கட்சி 8% வாக்குலேருந்து 4% குறைஞ்சிருக்கிறாங்க. அந்த பேலன்ஸ் வாங்கின அந்த 4% தலித்துடைய வாக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சாருன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 10% வாக்கு அவங்க குறைஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த குறைஞ்ச வாக்கு சதவீதம் தலித்துன்னு திமுக தலைமை அறிவிக்கிட்டோம், நாங்கள் அதை ஒத்துக்கிறோம். அதிமுக ஓட் ஷேரிங்கும் குறைஞ்சிருக்கு. அவங்களும் குறைஞ்ச வாக்கு தலித்துகளுடைய வாக்குன்னு சொல்லட்டும், நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். காங்கிரஸுக்கு குறைஞ்சிருக்கு. பாஜக அது இன்னும் அதிகமாக குறைஞ்சிருக்கு. அவங்க கிட்டத்தட்ட 11%, 18% வரைக்கும் போனோம்னாங்க. இன்றைக்கி அவங்களுடைய பர்சன்டேஜ் ஒரு 2% கிட்ட வந்து நிற்குது. அவங்க அப்போ அவங்களும் குறைஞ்ச வாக்கு எல்லாமே தலித்துகளுடைய வாக்கு தான் அவங்க அறிவிச்சாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்க தயார். இது வந்து விசிகாவை ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிற ஒரு நெகட்டிவ் நரேஷன் செட்டிங். எல்லா கட்சியுமே தன்னுடைய வாக்கு இழந்திருக்கிறாங்க. அந்த இழந்த வாக்கு எதுவுமே தலித் வாக்குன்னு சொல்லிட்டு அந்த கட்சியுடைய தலைமையும் அறிவிக்கல. ஆனால் மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா, விசிகாவுடைய ஓட் பேங்க் மொத்தமாக டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. எல்லா அரசியல் கட்சியுமே கடந்த முறை போட்டியிட்ட அதே வேட்பாளருக்கு 2வது முறை வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுக்கலன்னா மட்டும் உட்கட்சி கூசல், போர்க்கொடி தூக்கிட்டாங்க. கடந்த முறை யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலையோ அவங்க திமுக நோக்கி போக போகிறாங்க.
டிவிகாவை நோக்கி ஒரு கூட்டம் நகருதா? ஆலூர் ஷானவாஸ் சாருடைய சைலன்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுது இல்லையா? அதாவது அவர் இன்னும் முடிவு எடுக்கலல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி விட்டு நான் போயிட்டேன்னு சொன்னாரா? கிடையாது. அப்போது ஒரு யூகத்தில் ஏன் வந்து விசிகாவை கார்னர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இந்த அரசியல் எழுச்சிங்கிறது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் எழுச்சி. எங்களுக்கு வந்து எந்தவித கார்ப்பரேட் ஃபண்டும் எலக்டோரியல் பாண்டில் எங்களுக்கு யாரும் கொடுக்கல. எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து மிகப்பெரிய சினிமா பிரபலங்கள் யாரும் வந்து எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணல. எங்களுக்கு ஒரு பெரிய வந்து பெரிய பெரிய மீடியா வந்து எங்களை யாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. எந்த பிரிண்ட் மீடியாவும் எங்களை பற்றி எழுதலை. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சாதாரண காமன் மேன் இடத்துல இருந்து நாங்கள் ஒரு அமைப்பை ஆரம்பித்து நாங்கள் 10 வருஷம் வந்து இயக்க அரசியல் பண்ணி அதுக்கப்புறம் எலக்டோரியல் பாலிடிக்ஸில் ஒரு 25 வருஷம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நகர்ந்து வந்து தான் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக வித்தவுட் சப்போர்ட் ஆஃப் பிஜேபியுடைய ஆதரவோடு நாங்கள் இந்த இடத்துக்கு வரல. பிஜேபி எதிர்த்து வந்திருக்கிறோம். நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அம்பேத்கர் மூமெண்ட்டு பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் அவங்க பவர் ஷேரிங்குள்ளும் போயிருக்கிறாங்க, கட்சியுடைய ரெகக்னைஸ்னும் வாங்கியிருக்கிறாங்க, ஒரு பெரிய அரசியல் எழுச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அதை சொல்லப்போனால் அது அரசியல் எழுச்சின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போது பாஜகவோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இந்தியாவிலேயே ஒரு அம்பேத்கர் மூமெண்ட்டு அரசியல் அங்கீகாரத்தை வாங்கியிருக்குதுன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இப்போ இது சிலருக்கு பொறுக்கலை. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டா தலித் ஓட்டு உங்களுக்கு வராது, பார்த்து உஷாராக கையாளுங்க, அவங்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு ஒரு 10 தொகுதி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 10 தொகுதியில் மட்டும் தான் அவங்க வேலை செய்வாங்க, மற்ற தொகுதியில் வேலை செய்ய மாட்டாங்க இப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. இது வந்து எங்கள் மேலே வைக்கிற ஒரு நெகட்டிவ் நரேஷன் செட்டிங். இதெல்லாம் நாங்கள் முறியடிச்சு தான் வளர்ந்து மேலே வருவோம். சில மாதங்களுக்கு முன்பு ஆதவ அர்ஜுனாவை வந்து உங்கள் கட்சியிலேருந்து நீக்கிறீங்க. அவர் வந்து தாவைக்கில் போய் இணைகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் உங்கள் மேலே உள்ள மிகப்பெரிய விமர்சனங்களை வைக்கிறாரு. நீங்கள் அதுக்குண்டான பதில்களையும் சொல்கிறீங்க. இப்போது அவர் ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு கட்சியில் போய் இணைகிறீங்க ஒரு கூட்டணியில். இது ஒரு நெருடலாக இருக்காதா ஒரு பொது பார்வையில் பார்க்கும்போது? இல்லை அப்படி இல்லை. அதாவது ஆதவ அர்ஜுனா மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் ராசா அவர்கள் வந்து எங்கள் தலைவருக்கு ஓப்பனாக ப்ரெஸ் மீட்லேயே ஒரு முறை சொன்னார். எங்கள் கட்சியை மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இயக்குறாரு, அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் எங்கள் தலைவர் நடந்துக்கிறாருன்னா அப்போவே நடவடிக்கை எடுத்திருப்பார். ஆனால் நடவடிக்கை எடுக்கலை. பொறுத்திருந்தால் எங்கள் தலைவர் நடவடிக்கை எடுத்தார். ஒருவேளை ஆதவ அர்ஜுனாவுடைய கட்டுப்பாட்டில் எங்கள் தலைவர் இருக்கிறாருன்னா எங்கள் தலைவர் அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டார். எங்களுக்குன்ட்டு ஒரு இண்டிபெண்ட் பார்ட்டி, சாவரிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட் வந்து எந்த விதமான வெளிநாடையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு சாவரிங் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. விசிகா நாங்கள் யாரையும் கேட்டு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் பார்ட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நாங்கள் ஏன் அவங்களோட பவர் ஷேரிங்கில் போகணும்னா, விசிகா நீண்ட நாட்களாக முன் வச்சுட்டு இருக்கிற ஒரு கோரிக்கை, அதாவது அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லை உங்களை பற்றி ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து அவர் நிறைய மேடைகளில் வைக்கிறாரு. அதாவது சொல் பேச்சு கேட்க ஆளாக இருக்கிறாரு திருமாவளவன். அவர் வந்து ஸ்டாலின் பேச்சை கேட்டுட்டு தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை வச்சவரை நீங்கள் நேரில் போய் பார்த்து மீட் பண்ணி அப்புறம் இணைந்து பயணியாற்றுறது எப்படி சாத்தியமாக இருக்கும்னு கேட்குறேன். இல்லை அரசியலில் வந்து நீங்கள் ரொம்ப பர்சனலாக எல்லாத்தையும் எடுத்துக்கக்கூடாது. இப்போது எங்களை விமர்சித்தார் ஆதவ அர்ஜுனா அவர்கள், எங்களை விமர்சித்தார், உண்மைதான். நாங்கள் ஆதவ அர்ஜுனா அவர்களை விமர்சித்தோம், விஜய் அவர்களை கடுமையாக விமர்சித்தோம், அவங்க எங்களை கடுமையாக விமர்சித்தாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் எங்களுடைய 2 சீட்டில் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. எங்கள் 2 சீட் இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகாது. அப்போ நாங்கள் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுக்குறோம். இதில் குயிட் ப்ரோக்கன்றது எங்களுக்கு என்ன? இப்போது நாங்கள் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டை கொடுத்துருக்குறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட நாட்களாக பெட்டிஷன் கொடுக்குற இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். போராட்ட காலத்தில் மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியா முழுவதும் பல ஸ்டேட்டை ஒரு 3 ஸ்டேட்டில் அவங்க ரூல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பவர் ஷேரிங்ன்றதை வந்து ஆல்ரெடி முழுமையாகவே அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனால் விசிகாக்கு இப்படி ஒரு வாய்ப்புங்கிறது வந்து மற்ற வட இந்தியாவில் இதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அது இம்பாசிபிளாக இருந்தது. இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போது நாங்கள் அந்த பவர் ஷேரிங்குள்ளே, அது எங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டு, அப்போது அதை கையாளுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்கள் அதை பயன்படுத்தியிருக்கிறோம். அவ்வளோதான். அவர் எங்கள் மேலே அது ப்ரொப்போசல் எங்கேருந்து வந்தது? இப்போது ஒரு கட்சி நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு அவங்க கேட்டதின் அடிப்படையில் நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் காங்கிரஸ் முதல்ல அவங்க கேட்காமே நாங்கள் போயிட்டு சரண்டர் ஆகலை. விசிகாகிட்ட அவங்க ஒரு ப்ரொப்போசல் கேட்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. நாங்கள் அதை ஆலோசிக்கிறோம், உயர்மட்ட குழுவில் வச்சு ஆலோசிக்கிறோம், அதுக்கான டைம் எடுத்துக்கிறோம். சொல்லப்போனால் திமுக கூட்டணியிலேருந்து கடைசியாக வெளியேறின கட்சி அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஆனால் அதிக விமர்சனத்தை ஐயுஎம்எல், அதாவது நான் சொல்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பவர் ஷேரிங்கில் போனது சொல்கிறேன். ஆதரவு கொடுத்ததில்லை, பவர் ஷேரிங்கில் போனது சொல்கிறேன். கடைசியாக நாங்கள் தான் போனோம். ஆனால் என்னென்னா எங்கள் மேலே தான் அதிகமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க.
அண்ணன் ஆராசா கூட எங்க மேல நல்லா கடுமையான கேட்டுக்குங்க. இல்ல நீங்க வந்து அந்த விஷயத்தை ரொம்ப கிளாரிட்டியா பார்க்கணும். ஏன்னா இப்ப ஆர்எஸ் அவர்களே வந்துட்டு இதுக்கான கிளாரிபிகேஷன் ஸ்டேஜ்ல ரீசெண்டா கொடுத்துருந்தாருல. ஏன்னா அவரை வந்து நான் அண்ணனா கமிட் பண்ணிக்கிட்டேன், அவர் வந்து நம்மளோட க்ளோசஸ்ட் சர்க்கிள்ல கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது, அதுக்கு வார்த்தையை விட்டேன், அதுதானே தவிர இது வந்து ரொம்ப பெரிய வெறுப்புலாம் இல்லை, இது வந்து ஒரு மனத்தாங்கல் அப்படிங்கிறது அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாருல. இப்போ வந்து இதை வந்து ஒரு எமோஷனலான ஒரு ரிப்ளையா தானே பார்க்க முடியும். இது வந்து வெஞ்சன்ஸாவோ இது வந்து ஒரு பழிதீர்க்கும் படலமாவோ பார்க்கறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்ன்றேன். 2006 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து எங்களுக்கு கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கலைஞர்கிட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சார். சீட்டு ஃபில் ஆகிடுச்சு, எங்கள் ஓவர்லோடட், விசிக்காக எங்களால் சீட்டு கலோகேட் பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது, வேணால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற சீட்டில் நீங்கள் அவங்கள ஷேர் பண்ணிக்கன்னு சொன்னார். நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் அந்த தேர்தலை சந்தித்தோம். 2 இடத்துல வெற்றி பெற்றோம். திட்டக்குடி, காட்டுமன்னார் கோயிலில் வெற்றி பெற்றோம். அன்னைக்கு திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் 96 சீட்டு தான் வாங்கியிருந்தாங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எங்களுக்கு அதிமுகவோட ஒரு முரண்பாடு ஏற்படுது. நாங்கள் அன்னைக்கு 2 சீட்டு யாருக்கு ஆதரவு, எந்த கூட்டணியில் ஜெயித்தோம்? அதிமுக கூட்டணியில் ஜெயித்தோம். ஆனால் அதுக்கப்புறமா ஆதரவு திமுக கூட்டணிக்கு கொடுத்தோம். அன்னைக்கு திமுக வேணான்னு சொன்னாங்களா? நீங்கள் அதிமுக கூட்டணியில் ஜெயிச்ச 2 சீட்டு, இது நீங்கள் வராதிங்க வேணான்னு சொன்னாங்களா? நான் இப்படி ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். திமுக காங்கிரஸோட கடுமையான முரண்பாட்டில் இருக்கிறாங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் 2029 தேர்தல், இப்போது பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு 22 இடங்கள் தேவைப்படுது. இப்போ திமுக 22 இடங்கள் இருக்காங்கல்ல நாடாளுமன்ற தொகுதியில், இதே 22 இடங்கள் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். அந்த இடம் 22 இடங்கள் திமுக கிட்ட இருக்கு. அப்போ திமுக இந்த நேரத்தில் காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்கலன்னா பாஜக ஆட்சி அமைக்கும். அப்போது திமுக ஒருவேளை காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா பவர் ஷேரிங்கில் போகாமல் வெளியே இந்த ஆதரவு கொடுப்பாங்க. இப்படி ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. அப்போது நீங்கள் அப்போ அந்த காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுத்து பவர் ஷேரிங்கில் போகிறதுன்றது வந்து உங்களுடைய கட்சியுடைய உரிமை, உங்கள் கட்சியுடைய நலன், தமிழ்நாட்டுடைய உரிமை. நீங்கள் யாருடைய குரலாங்க ஒழிக்க போகிறீங்க, இது எல்லாத்தையும் நான் அக்ரி ஆகுறோம்ல. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி டிவிகே கூட்டணிக்குள்ளே போனாலும் நாங்கள் டிட்டாச்சாக பாலிடிக்ஸ் பண்ணணும்னு ஏன் நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க? நாங்கள் இன்றைக்கும் டிவிகே எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் ஆதரிச்சுட்டு இருக்கிறோமா? விமர்சிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் விமர்சிக்கிறோமா இல்லையா? அப்போ இந்த பார்வையாக உங்களுக்கு இல்லை. இன்னைக்கு வந்து டிவிக்கு விசிக்கு வந்து முடத்தேங்காவாக தெரியுது அண்ணன் ராசா அவர்களுக்கு. 2006 வந்து முடத்தேங்காவாக தெரியலையா? அப்போது இன்னைக்கு இவர் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து இந்த கவர்னருடைய உரை வந்து பாஜக எழுதி கொடுத்ததுன்னு விமர்சனம் பண்ணுறாரு. அதுக்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுறாரு. பெரியார், அண்ணா, புரட்சியாளர் அம்பேத்கர் இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக எழுதி கொடுக்குமான்னு கேட்குறாரு. இதுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றுறாங்க டிஎம்கேல இருந்து. நான் ஏன்னு கேட்குறேன், இப்போ பாஜக எழுதி கொடுத்ததுன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் பெரிய தந்தை பெரியார், அண்ணாவுடைய பேரை அவங்க எழுதி கொடுப்பாங்க. அவங்க சவால்கள் ஒரு இதை கவர் பண்றதுக்காக அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, மக்களை கவர்றதுக்காக, இதை மறக்கடிக்கிறதுக்காக, இதை மழுங்கடிக்கிறதுக்காக அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்ல பாஜக அப்படின்னு சொல்றீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபி வந்து டிவிகேவை நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த நெருங்கி வரும்பொழுது அந்த இடத்துல டிவிகே வந்து பாலிடிக்ஸ்க்கு பிகினர். இப்போ அவங்க கூட இருந்து இந்த ஆட்சியை நெறிப்படுத்தி கொண்டு போக வேண்டிய பொறுப்பு மற்ற ஜனநாயக சக்திகளுக்கு இருக்குதுன்னு நான் நம்புறேன். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விஜய் மேலே வச்ச குற்றச்சாட்டு என்ன? அவர் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை, அவர் வந்து பாஜகவுடைய செயல் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். இன்னொரு குற்றச்சாட்டு வச்சோம். எதனால் அதை வச்சோம்? எதனால் அவர் வச்சோம்னா, அவரால் ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் அவர் யார் ஆட்சி அமைப்பதை தடுக்கிறாரு? அப்போ திமுக ஆட்சி அமைக்கிறத அவர் தடுக்கிறாரு. அப்போ யார் ஆட்சி அமைக்கிறதுக்கு வழிவகுக்கிறாரு? ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கிறார். ஏன்னா அவர் விமர்சிக்க மாட்டேன்றார், பாஜகவை எந்த இடத்துல விமர்சிக்கல அப்படின்ற ஒரு புரிதலில் இருந்து நாங்கள் அந்த விமர்சனத்தை முன் வச்சோம். மக்கள் பெரும்பான்மையான மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, வெற்றி பெற்றுட்டார். இப்போது அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. அந்த பிள்ளை வந்து என்டிஏ கூட்டணி நோக்கி போச்சா? அங்கே போயிருந்தாருன்னா இங்கே 5 கட்சிகளை ஒன்று சேர்த்து ஆட்சி அமைக்கிறத விட அதிமுகன்ற ஒரே கட்சியோட போயிட்டு அங்கேருந்து ஒரு டீம் அவர் கிராப் பண்ணி அவரால் ஆட்சி அமைச்சிருக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துட்டு இருக்க முடியும், பாஜகவை சேர்க்க முடியும். ஏன்னா பாஜகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் நியூட்ரல் ஸ்டாண்டு தான் எடுத்தாங்க. அகேன்ஸ்ட் டிவிகேக்கு அவங்க ஓட்டு போடல. இப்போ கூட விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியேறினா அவங்க உள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போது எடப்பாடி பழனிசாமி எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா மொத்தமாக அந்த கட்சியும் அந்த கவர்மெண்ட்டும் பாஜக கையில் மாட்டுச்சோ, அது போல் ஒரு சூழல் இப்போ ஏற்படக்கூடாது அப்படின்ற பொறுப்புணர்ச்சி எங்களுக்கு இருக்குது. அதனால நாங்கள் விசிகா டிவிகா கூட்டணியில் தொடர வேண்டிய சூழல் ஏற்படும். ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக ஒரு டவுட், இப்போ தேவைக்கு வந்துட்டு ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு போயிருந்துச்சுன்னா ஆப்வியஸாக என்டிஏ கூட்டணியும் அப்படியே இருந்திருக்கும், இந்தியா கூட்டணியும் அப்படியே இருந்திருக்கும், காங்கிரஸும் வளர்ந்துருக்கும், டிஎம்கேவும் இருந்திருக்கும், ஏடிஎம்கேவும் இருந்திருக்குங்கிற எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு எல்லாருமே ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ தான் பிஜேபிக்கு ஒரு ப்ராப்பர் பாத்வே கிடைக்குது. ஏடிஎம்கே அழிஞ்சிட்டு வருது, டிஎம்கே அழிஞ்சிட்டு வருதுங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. இது வந்து டிஎம்கே காரங்க சொல்கிறாங்க, பத்திரிகையாளர் சொல்கிறாங்க. அண்ட்
அண்ட் நீங்களும் சரி திருமாவளவன் அண்ணனும் சரி ரீசெண்டாக நிறைய மேடைகள் இதை சொல்கிறீங்க, பாஜகவுக்கு இப்போ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு நீங்களும் நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்கீங்கல்ல. டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு 40 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து யூனியன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் வருது, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு கையெழுத்து போடுங்க, அப்போ தான் நாங்கள் கல்வி நிதியை நாங்கள் விடுவிப்போம். அந்த சர்க்குலர் வந்து கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது. இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கல. திருப்பரங்குன்ற இஷ்யூவில் ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டராக இருந்தார் யார், டிவிகேவுடைய தலைவர் விஜய். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் விஜயா அவர் அதில் அப்பீல் போயிருக்கார். அப்போது செக்யுலர் கவர்மெண்ட்ன்ற அந்த கான்செப்டுக்குள்ளே இருந்து நம்ம திங்க் பண்ணோம்னா டிவிகே கவர்மெண்ட் இந்த முடிவு எடுப்பதற்கான காரணமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்டுகள் நம்மோடு இருக்கிறாங்க, நம்ம இந்த முடிவை எடுக்கலைன்னா அங்கேருந்து ஒரு பியர் ப்ரெஷர் வரும் அப்படின்னு அவங்க நினைக்க வைக்கிறோம்ல, இதுதான் ஒரு அரசை நெறிப்படுத்தி கொண்டு போகிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதே இடத்துல அதிமுக இருந்தால் என்ன நடந்திருக்கும், திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு க்ரீன் சிக்னல் காமிச்சிருப்பாங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அலௌடு, ஏன்னா அவங்க சிஏஏவை அலோவ் பண்ணவங்க, வேளாண் திருத்த சட்டத்தை அலோவ் பண்ணவங்க, தமிழ்நாட்டில் நீட் அலோவ் பண்ணவங்க, ஃபைனான்ஷியலில் வந்து அலாட்மெண்ட் இருக்குல்ல அதில் வந்து கொண்டு வந்த எல்லா அமெண்ட்மெண்ட்ஸையும் அலோவ் பண்ணவங்க, உதயமின் திட்டத்தை அலோவ் பண்ணவங்க, அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் அலோவ் பண்ணவங்க அதிமுக, இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அலோவ் பண்ண மாட்டாங்களா? அப்போது அந்த ஏன் அதிமுக வந்து அப்படி மாறுச்சு? எங்கள் அண்ணா பேரில் கட்சி நடத்துகிறாங்க. அண்ணா வந்து மாநில சுயாட்சியை ரொம்ப ஆழமாக பேசின ஒரு ஆள், அவர் பேரில் கட்சி நடத்திக்கிட்டு டெல்லி மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்த மசோதாவுக்கு அதிமுக போய் ஆதரவு கொடுக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்போ தமிழ்நாட்டுடைய அரசியலை பிஜேபி நம்மளால நேரடியாக வர முடியாது. அப்போ யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல வந்தாங்கன்னா அவங்க நம்ம கையில் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அரசியல் அவங்க செய்கிறாங்க. ஏன் நீங்கள் அவ்வளோ சொல்கிறீங்க? கவர்னர் காலதாமதம் செஞ்சது எதுக்காக தெரியுமா? வண்டியை வந்து என்டிஏ கூட்டணி நோக்கி ஓட்ட வைக்கிறதுக்கான வழி தான் அது. இந்த பக்கம் யாரும் இவங்க ஆதரவு கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக விஜய் வந்து டிவிகே கூட்டணி நோக்கி நகர்வார், என்டிஏ கூட்டணி நோக்கி நகர்வார். அங்கேருந்து ஒரு ஆதரவு கொடுத்தாங்கன்னா இந்த கவர்மெண்ட் அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி நடந்தது. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் அதெல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்குல்ல இன்னைக்கு. அப்போது நான் வந்து விஜய் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக பிஜேபி எதிர்ப்பார், ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பார், சித்தாந்த ரீதியாக வந்து இந்த கவர்மெண்ட்டை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவார் அப்படின்லாம் நாங்கள் பேச விரும்பல. மக்கள் வாக்களிச்சிட்டாங்க, நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் அவர் தான் சிஎம். அப்போது இன்னைக்கு டிவிகேன்ற ஒரு கட்சியோட கவர்மெண்ட்டும் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டு நம்மளுக்கானது. இந்த கவர்மெண்ட்டு நம்ம யார் வரக்கூடாதுன்னு இங்கே தேர்தல் காலத்தில் பிரச்சாரம் பண்ணமோ, யாரை எதிர்த்து நம்ம தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டோமோ அவங்க கையில் போய் சிக்கிக்கிடக்கூடாதுன்ற ஒரு பொறுப்புணர்வுல இருந்து தான் விசிகா வந்து இன்றைக்கி நாங்கள் பவர் ஷேரிங்கில் ட்ராவல் பண்ணுறோம். அப்படியே இருந்தாலும் சில விஷயத்தை நாங்கள் அதிருப்தி வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். முதலமைச்சருடைய தனி செயலாளர் நியமனமாக இருக்கட்டும் எல்லாமே. ஆனால் எங்கள் சைட்லேருந்து அதிகாரத்துக்காக ஆசைப்பட்டு ஓடிட்டாங்க. கூட்டணி வந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போதே வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள்லாம் சரியாக வேலை பார்க்கல, இப்படி ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. உண்மையிலே டிஎம்கே வழியே ஐடி விங்கில் இருக்கக்கூடியவங்க பல பேர் பேசுகிறாங்க. இது வந்து திருமாவளவன் என்ன சொல்லலையா? என்னென்ன கட்சியில் இருக்கிறவங்களே சரியாக வேலை பார்க்கலன்னு திருமாவளவன் சார் சொல்லலையான்னு கேட்குறேன். அதாவது எங்கள் தலைவர் லைவில் பேசுகிறாரு, லைவில் பேசுகிற சில விஷயங்கள் நியூஸ் கார்டாக கன்வெர்ட் ஆகும்போதோ அதோடைய தன்மை மாறாமல் கன்வெர்ட் ஆகணும். அண்ணன் திருமா அவர்கள் சொன்னது என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லா தொகுதியிலும் சிறப்பாக பணியாற்றினாங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியுடைய தலைவர்களை என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு சில இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே 2 பிரிவாக சேர்ந்து நீங்கள் வேலை செஞ்சுருக்கிறீங்க. 2 பிரிவாக சேர்ந்து யாருக்கு வேலை செஞ்சாங்க? திமுக தான் வேலை செஞ்சான். உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ரெண்டு சில இடங்களில் நீங்கள் வேலை பார்த்துருக்கிறீங்கன்ற புகார் எனக்கு வந்தது. இது சம்மந்தமாக உயர்மட்ட குழுவில் நான் விசாரிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொன்னார். இது எப்படி வந்து நியூஸ் கார்டில் கொண்டு போய் சேர்ந்துட்டாங்கன்னா, திருமாவை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, விடுதலை சிறுத்தை கட்சிங்க யாருமே கூட்டணிக்கு வேலை செய்யலைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி நெகட்டிவாக கொண்டு போய் சேர்ந்துட்டாங்க. இப்போவும் அந்த வீடியோ இருக்குது, கட் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக அவர் சொன்னது இதுதான். ஓகே. அப்போது இது என்ன எப்படி கன்வெர்ட் ஆகுது பாருங்கள். அப்போது ஒரு லைவில் பேசுகிற ஒரு விஷயம் நியூஸ் கார்டாக மாறும்போது அதோடைய தன்மையை மாறி கன்வெர்ட் ஆகுது. இந்த தேர்தல் முடிவு நம்மளுக்கு உணர்த்துகிறது என்ன தெரியுமா? திமுக கூட்டணி கிட்ட பணம் இல்லையா? பணம் இருந்தது. அதிகாரம் இல்லையா? அதிகாரம் இருந்தது. வலிமையான கூட்டணி இல்லையா? வலிமையான கூட்டணி இருந்தது. கடுமையான உழைப்பு கொடுத்தோம். எல்லா தலைவர்களும் களத்தில் இருந்தாங்க. எல்லாரும் கடுமையாக பிரச்சாரம் பண்ணோம். சரியான ஒரு கவர்மெண்ட், ஏகப்பட்ட வெல்ஃபேர் மெஷர்ஸை இந்த அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது இரட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சி. அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா அந்த சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸும் காமன் மேனை போய் ரீச் பண்ணியிருக்கு. ஒரு குடும்பத்துக்கு சராசரியாக மாதத்துக்கு 4000 ரூபாய் ஒரு கவர்மெண்ட்டு பர்பச்சுவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவன் இருந்தால் 1000 ரூபாய், கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவி இருந்தால் 1000 ரூபாய், உரிமை தொகை என்ற பேரில் வீட்டுக்கு பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய், விடியல் பயணத்தில் அந்த பஸ் சார்ஜை ஒரு மந்த்துக்கு நீங்கள் கன்சல்டேட் பண்ணுங்கள், அது மூலிமா ஒரு 1000 ரூபாய், 4000 ரூபாய் ஒரு சராசரியாக போட்டால் கூட இதை வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். வறுமை கோட்டு தாண்டறதுக்கான இன்கமே கிடச்சிடும்.
இது இந்தியாவில் எந்த அரசுமே இது கொடுத்தது கிடையாது. அப்போது கவர்மெண்ட் பாலிசிஸும் பக்கா எல்லாமே சரியாக இருந்தது. அந்த பக்கம் பாருங்கள், டிவிக்கு சைடில் பெருசாக பணம் செலவு பண்ணல, எந்த விதமான ரிலீஜியஸ்டிக் ஃபோர்ஸும் அவங்களுக்கு ஒர்க் ஆகலை. மதவாதம் இந்த இடத்துல வந்து வேலை செஞ்சுருந்தனா பாஜக ஜெயிச்சிருக்கும், சாதியவாதம் இந்த இடத்துல வேலை செஞ்சுருந்தனா பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களாலையும் ஜெயிக்க முடியல. அங்கே பணபலமும் கிடையாது, பெருசாக அதிகார பலமும் கிடையாது, கடினமான உழைப்பு கொடுக்கவே இல்லை. முதலமைச்சர் விஜய் அவர்கள் 234 தொகுதியும் ட்ராவல் பண்ணாரா? கிடையவே கிடையாது. அப்போ அவங்க உழைப்பையும் கொடுக்கல, ஆனால் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஒருவேளை கருத்தியல் பலமா ஏதோ அப்படி எதனா பேசுனீங்க பார்த்தீங்களா? சொல்லுங்கள், நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதுவும் கிடையாது. ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. இந்த பக்கம் நம்ம எலெக்ஷனை எப்படி செட் பண்ணோம், தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு செட் பண்ணோம். அப்போ ஐடியாலஜிக்கலாகவும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம், ஆனால் நம்ம தோத்துட்டோம். இந்த தோல்வி திமுகக்கான தோல்வி கிடையாது, விசிகாக்கான தோல்வியும் தான். ஆனால் இதுலேருந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது என்ன உளவியல் வந்து மாற்றம் மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு, என்ன ஓட்டர்ஸ் என்ன திங்க் பண்ணியிருக்கிறான். அப்போ நம்ம இதுலேருந்து எடுத்துக்கக்கூடிய டேக்அவே பாயிண்ட் என்ன, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணல, இதை எந்த மீடியாவும் பேசலை, எந்த அரசியல் கட்சியும் இதை பேசலை. பேசுறதுலாம் என்ன, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி பவர் ஷேரிங்கில் போகலாம், விசிகா வந்து சரியாக வந்து தலித் ஓட்டுகள் வந்து சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆகலை, விசிகாவில் வந்து சரியான ஆளுக்கு நீங்கள் கேண்டிடேட்டை கொடுக்கல. அப்போது ஒரு கட்சி மேலே கொண்டு போய் நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்க, கூட்டணி கட்சி மேலே கொண்டு போய் ப்ளேம் பண்ணுறீங்க. இப்போ கவுண்டருக்கு அவங்க சிலதை வந்து விமர்சனம் வைக்க ஆரம்பித்தாங்கன்னா, நீங்கள் எனக்கு சரியான கான்ஸ்டிடுவன்சி கொடுக்கல, நாங்கள் கேட்ட தொகுதி கொடுக்கல. அப்போது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் இது கிடையாது. டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஓட்டர்ஸுடைய மைண்ட் செட் மாறி இருக்கு. இங்கே ஒரு பெரிய உளவியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவன் வந்து ஒரு ட்ரீம்ல இருந்து ஒரு ஓட்டை போட்டிருக்கான். அவர் வந்தார்னா அவர் ஒரு சூப்பர் ஹீரோ, பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அவன் நம்பி இருக்கிறான். இந்த உளவியல் மாற்றம் அவனுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? நம்ம எந்த இடத்துல விட்டோம், பேசாத விட்டோம். இந்த டிஸ்கஷனை வந்து நீங்க கவர் பண்ணாம பேசுனீங்கன்னா, இல்ல மக்களை வந்துட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து மலிவா வந்து எடை போட வேண்டாம் அப்படிங்கிறதானே எல்லாருமே சொல்றாங்க. அவங்க என்ன கண்மூடித்தனமாக ஓட்டு போட்டாங்க, அவங்க வந்து நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, நிறைய மேடைகளில் பேசுறாங்களே. இப்போ அறிவார்ந்து தான் மக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா என்ன பர்ஃபார்மன்ஸை விஜய் கிட்ட அவங்க பார்த்தாங்க, இவங்க கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் நெகட்டிவா இருக்குன்னு பார்த்துருக்கலாம் இல்லையா? இப்போ 0 பாயிண்ட்ல இருந்தது பொருளாதார வளர்ச்சி, 0.01% இருந்தது. இரட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சியை இந்த அரசு எட்டியிருக்கு. மக்களுக்கு அது போய் சேருமா, அல்லது அங்கே பக்கத்தில் நடக்கிற கற்பழிப்பு இதுக்கான ஆக்ஷன்ஸ் இது போய் சேருமா? அதாவது நீங்கள் இந்த ட்ரக் இருக்குல்ல, இது வந்து தமிழ்நாட்டுடைய அதிகாரத்தில் இருக்கிறவங்க கண்ட்ரோலில் மட்டுமே இது கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும். ட்ரக் முதல்ல எப்படி வருது, ஹார்வெஸ்டிங் எங்கே நடக்குது, யார் அது உள்ளே கொண்டு ஹார்பர்லேருந்து வருது, ஹார்பர் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது, யூனியன் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போது இதை வந்து ஒரு லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். கல்லூரி மாணவர்களுடைய போதை பழக்கம் அதிகரிச்சிருக்குது. ஆமாம், அதிகரிச்சிருக்குது. அதுக்கு இந்த பொறுப்பை அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு வந்து போலீஸ் கையில் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இருக்கு. அதில் சில இடங்கள்ல வந்து இன்னும் கடுமையாக நடந்துருந்துருக்கலாம்ன்றது என்னுடைய. அதுதானே மக்களுக்கு போய் சேரும். டபுள் டிஜிட்ல வர்றதெல்லாம் மக்களுக்கு போய் சேராது. நான் என்ன கேட்குறேன், இப்போ டிவிகே கவர்மெண்ட் வந்துட்டாங்க, இந்த ஒரு மாசத்துல வந்து பெரிய சேஞ்சஸ் பண்ணிட்டு முடிச்சுதா? நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க, சட்டம் ஒழுங்குக்கு டிஜிபி அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் பண்ணல அப்படின்னாங்க. 9 மாதமாக பண்ணலன்னாங்க. டிஜிபி அப்பாயின்மெண்ட் 9 மாதமாக பண்ணாமல் இருக்கும்பொழுது நடந்த குற்றங்களை இந்த 1 மந்த்தில் டிஜி அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் நடந்த குற்றத்தோட கம்பேர் பண்ணி பாருங்கள் எது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது வந்து இது காவல்துறை அரசு மட்டுமே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. ஒரு சமூக பிரச்சனையாகவும் இது பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கு பெரிய லெவலில் ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. எல்என்டோ மிஷினரி ஃபெயிலியர்னா லீகலாக என்ன தெரியுமா அதோடைய அர்த்தம்? மணிப்பூரில் நடந்தது தான் எல்என்டோ மிஷினரி ஃபெயிலியர். இது வந்து இண்டிவிஜுவல் கிரைம்ஸ். சட்டத்தில் இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் வேறு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கவிழ்ந்து போனதுன்றது வேறு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கவிழ்ந்துன்றது மணிப்பூரில் நடந்தது. என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்க, சிஎம் என்ன சொன்னார், எல்லாரையும் எங்களாலாம் காப்பாற்ற முடியாதுன்னாரு. அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சா கவர்மெண்ட்டுன்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் திமுக பீரியடில் நடந்த குற்றங்களையும் அதிமுக பீரியடில் நடந்ததையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். என்சிஆர்பி ரிப்போர்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்குது, யார் வேணாலும் போய்ட்டு ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். 2016 21 வரைக்கும் நடந்த குற்றங்கள், 2021 25 வரைக்கும் நடந்த குற்றங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேரிட்டிவ்லி குறைஞ்சி தான் இருக்குது. இதை நான் வந்து விருப்பப்பட்டு சொல்லலை, நாங்கள் கூட்டணியில் இருந்தோன்றதுக்காக திமுக சப்போர்ட் பண்ணி சொல்லலை, இதுதான் ஃபேக்ட். நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். நான் கடன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இதுவே வந்து பெரிய தப்புன்னு சொல்கிறேன். நான் 2011 அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டோட திமுக ஆட்சி கவர்மெண்ட்லேருந்து போகும்பொழுது 1 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. 2011 2015 வரைக்கும் ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் கோடி அது இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது 150% இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு 2016 2021 வரைக்கும் எடப்பாடி கவர்மெண்ட் பீரியடில்
கிட்டத்தட்ட 5 கோடி, அதாவது 4.5 லட்சம் கோடி கிட்ட கடன் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ இதுவும் 150% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு இந்த 10 வருஷம் கட்டின வட்டி ஒரு 2 கோடி ரூபாய் வட்டியை சேர்த்து பாருங்க, கிட்டத்தட்ட 7 கோடி வந்துருச்சு. திமுக கவர்மெண்ட் ஆட்சியிலிருந்து போகும்போது 10 லட்சம் கோடி கடன், 3 கோடி ரூபா தான் எக்ஸ்ட்ரா இவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க. சதவீத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் 1 150% கடன் அதிகரிச்சுது. ஏடிஎம்கே 2 கவர்மெண்ட் 2 150% கடன் அதிகரிச்சிருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட் 1 அதில் எவ்வளோன்னா 100% தான் கடன் அதிகரிச்சிருக்கு. அதாவது 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் கோடி. ஆனால் ஆண்டு வருமானம் ஒரு ஸ்டேட்டுடைய ரெவென்யூ இன்கம்ன்றது கிட்டத்தட்ட வந்து 32,000 கோடிக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆக்ட். ஆர்பிஐ இவங்க ஒரு ஸ்லாபை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, சேஃப் லிமிட், இவ்வளோ தான் கடன் வாங்க முடியும்னு சொல்லிட்டு. அந்த சேஃப் லிமிட்டுக்கு உள்ளே தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன் வாங்கியிருக்கு. உங்களுக்கு கடன் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், எனக்கு கடன் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், அதானிக்கு கடன் வந்து ஒரு 1 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு வச்சுங்க. அதானியை விட நம்ம கம்மியாக கடன் வச்சுட்டு இருக்கோம், நான் தான் பெரிய ஆள் நம்ம சொல்லிக்க முடியுமா? அப்படி கிடையாது. ஒரு ஸ்டேட்டுடைய ரெவென்யூ பொறுத்து இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேட் ஜிடிபிக்கு நம்ம எவ்வளோ சதவீதம் கடன் வாங்கியிருக்கிறோம்னு நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம ஒரு சேஃப் லிமிட்டில் தான் இருக்கும், பெரிய ஆபத்து அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் சொன்னது யாருன்னா நான் கிடையாது, நம்மளுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து டெல்லி போயிருந்தார்ல நித்தி ஆயோக் கூட்டத்தில். அங்கே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம், தமிழ்நாட்டில் தான் தொழில் வளர்ச்சி இருக்குது, தமிழ்நாட்டில் தான் பர் கேபிட்டல் இன்கம் அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டில் தான் பொருளாதார வளர்ச்சி நாங்கள் வந்து இரட்டை இலக்கில் நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம், வி ஆர் இன் சேஃப் எக்கனாமிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பேசினது யாருன்னா நான் கிடையாது, மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் போயிட்டு நித்தி ஆயோக் கூட்டத்தில் பேசிட்டு வந்தார். ஆனால் அந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் பேசுனதுக்கு மாறாதான் நிதி அமைச்சர் வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்குறாரு. அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும், அதிமுக பீரியடில் நடந்ததையும் சேர்த்து கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். நீங்கள் அதிமுக பீரியடில் நடந்ததை நீங்கள் மறைச்சிட்டு டிஎம்கே அதை மட்டும் கொடுக்குறீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30,000 கோடி வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கின்றாங்க. ஆனால் 60,000 கோடியில் இருந்தது 30,000 கோடி அவங்க கொண்டு வந்திருக்கிறான். அப்போ அதிமுக பீரியடில் எப்படி இருந்ததுன்றது நீங்கள் சொல்லாமல் நீங்கள் நான் ஒரு காமன் மேன் எப்படி கம்பேர் பண்ணி பார்ப்பான்? டிஎம்கே 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காமா. அப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் ஆனுவல் இன்கம் எவ்வளோ, அதிமுகவுடைய கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் ஆனுவல் இன்கம் எவ்வளோ, அப்போ அவங்க எத்தனை சதவீதத்தில் அடிப்படையில் கடன் வாங்கியிருக்கிறாங்க, இப்படி பார்த்தா தானே புரிஞ்சிக்க முடியும். அப்போ இது ஒரு பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டாக தானே மாறுது அகெயின். அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிறேன் நான். இந்த ஒரு பிரச்சனை இருக்கா அதை முதல்ல ஏற்றுக்குங்க. கரண்ட் பிரச்சனை இருக்கா, ஆமாம் இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணுறது தான் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான அடுத்த ரூட்டே. ஃபீஸ் ஸ்கொயர் எப்படின்ட்டாங்க, அதனால தான் கரண்ட் போயிடுச்சுன்னா, ஃபீஸ் ஸ்கொயர் எப்படிங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பகலில் வந்திருக்கு, கரண்ட்டு போகிறது நைட்டில், இப்படி பிடுங்க முடியுமா யாராச்சும் ஃபீஸ் ஸ்கொயர் போயிட்டு? அப்போது உதயமின் திட்டத்தில் அன்றைக்கி அதிமுக கவர்மெண்ட் சைன் பண்ணதுடைய விளைவு தான் நம்ம வந்து கரண்ட் பில்லுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். நீ வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை நீ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலைன்னா யூனியன் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ ஒரு மேண்டேட்டை வைக்கிறான், நீங்கள் வந்து கரண்ட் பில்லை, அதாவது அந்த கரண்ட் பில்லுடைய சார்ஜஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலன்னா நான் உனக்கு மானியம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அன்றைக்கி சைன் பண்ணது யார்? அதிமுக கவர்மெண்ட். அந்த அதிமுக கவர்மெண்ட்டில் இருந்த மினிஸ்ட்ரி யார்? அண்ணன் செங்கோட்டையன்லாம் அங்கே தான் இருந்தார். இன்றைக்கி வேலுமணி அவர் தான் அன்றைக்கி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். இன்றைக்கி அந்த வேலுமணி தான் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிறார். அப்போது இப்படி பாருங்களேன், இதெல்லாம் நம்ம வந்து வெளியே ஹோலிஸ்டிக்காக பார்த்தா பெரிய தவறுகள் தெரிய வருது. அப்போ நீங்கள் ஒரு புது கவர்மெண்ட் உங்கள் கையுடைய கிரிப்புக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக சில மாதங்கள் தேவைப்படும், 6 மாதம் கூடுதலாக கூட தேவைப்படலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை வெளிப்படையாக ஒத்துக்குங்கன்னு சொல்கிறேன். இல்லைன்னா அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்லிகிட்டே இருந்தால் அதை ரொம்ப நாளைக்கு சொல்ல முடியாது. இந்த புதிய ஆட்சி எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, முக்கியமாக முதல்வர் விஜய் அவர்களுடைய செயல்பாடும் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடும் எப்படி இருக்குது? அதாவது இந்த பர்சனல் அட்டாக்குள்ளே ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களும் எதிர்க்கட்சியை சார்ந்தவங்களும் போயிட்டாங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது. ஒருத்தர் மாறி தான் குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்குது. ஒரு சட்டசபைக்குள்ளே அப்பாவை காணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னது ரொம்ப வந்து அவருடைய தகுதி அவர் லோ பண்ணிக்கிறது, அதான் நான் பார்க்குறேன். அதுக்கு இவர் கவுண்டர் பண்ணார்ல, செங்கல்பட்டு கோர்ட்டில் அவங்க ஹஸ்பண்டை தேடிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி இவர் மனைவியோட கதையும் தெரியும், மனைவியோட கதை, அது வந்து அது இன்னும் லோ பண்ணிக்கிறதா தான் பார்க்குறேன் நான். அது ரியாக்டிவாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பிலிருந்து பேச வேண்டிய அது அர்த்தம் கிடையாது. அப்போது இது வந்து இதனால் மக்களுக்கு எதனா பெனிஃபிட் இருக்கா? இப்போ இவங்க 2 பேரும் மாற்றி இந்த வந்து ப்ளேம் கேமிங்னால மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன? டிவிகே கவர்மெண்ட்டு 2024 சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டாங்க. அதற்கு ஆதரவு தெரிவித்து விஜய் அவர்கள் ட்வீட் போட்டார். என்ன போட்டார்னா,
நீங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் பணியை தனியார் மயமாக்குதல்ன்றது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் நாசகமரமாக்கும்னு சொல்லி ட்வீட் போட்டார். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? அதே பிபிடி ஃபார்மேட்டில் தான் டெண்டர் விட்டுருக்கீங்க. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பிபிடின்னா அதில் தான் நீங்கள் டெண்டர் விட்டுருக்கீங்க 10 மாவட்டங்களுக்கு இல்லையா? அது 10 மாவட்டமோ ஒரு மாவட்டமோ தமிழ்நாடு முழுவதும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க அன்னைக்கு? அவங்கள ப்ரைவேட் கிட்ட ஒப்படைக்கக்கூடாது, அரசு தான் முழுமையாக ஏற்று நடத்தணுன்றது தானே அன்றைக்கி அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இப்போ அதிகாரம் உங்கள் கைக்கு வந்திருக்கு. அதிகாரம் உங்கள் கைக்கு வந்து தான் நீங்கள் அதை ஒரு செகண்டில் நிறைவேற்றிட்டு போகலாம். ஆனால் நிறைவேற்றாமல் நீங்களும் அதே பிபிடி ஃபார்மேட்டில் நீங்கள் டெண்டர் விட்டுருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன இதுலேருந்து நம்ம என்ன டேக்அவே எடுத்துக்க முடியும்? அப்போது இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட். கரண்ட் பிரச்சனை, முக்கியமான ஒரு பிரச்சனை, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட். அப்போது இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, விவசாயிகள் போராட்டம் பண்ணுறத வந்துட்டு எதிர்க்கட்சிகளுடைய தூண்டுதலில் பண்ணுறதா. அதை விட ஒரு துறையுடைய அமைச்சர் அவர் சொல்கிறாரு, நான் வரும்பொழுது பார்த்தேன் என் கண்ணுக்கு எந்த விவசாயியும் போராடுறது தெரியலையே அப்படின்றாரு. உணவு விநியோகத்துறை நலத்துறையுடைய அமைச்சர் நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, இது எவ்வளோ அப்செட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. மீடியாவில் பார்க்குறோம், பத்திரிகைகளை படிக்கிறோம், நீங்கள் ஒரு அமைச்சர், அந்த துறை சார்ந்த ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க, இப்படி பேசலாமா? அப்போது எல்லா மக்கள் போராட்டத்துக்கு பின்னாலேயும் ஒரு கட்சியுடைய தூண்டுதல் தான் இருக்குதுன்னா பரந்தூர் மேட்டரை நீங்கள் அப்படியே ஏற்றுப்பீங்களா? ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடியை நீங்கள் அப்படியே ஏற்றுப்பீங்களா? டெல்லியில் நடந்த விவசாய போராட்டத்தை நீங்கள் அப்படியே ஏற்றுப்பீங்களா? அன்றைக்கி நீங்கள் என்ன சொன்னீங்க? பரந்தூரில் மக்கள் போராடுறாங்க, ஸ்டெர்லைட்டில் மக்கள் போராடுறாங்க, டெல்லியில் விவசாயிங்க போராடுறாங்க, அப்படி தான் நம்ம அதை கைன் பண்ணோம். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தூண்டுதுன்றது வந்து ஒரு பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். அப்படி கிடையாது. அப்படிலாம் தூண்டிலாம் யாரும் போராட வைக்க முடியாது. நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை, ரங்கராஜ் பாண்டே சாருமே வந்துட்டு தொடர்ந்து பல இன்டர்வியூவில் சொல்கிறது என்னென்னா, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அப்படி என்ன கருத்தியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டு பேருமே ஒன்று தான், இவங்க என்ன கருத்து வச்சுருக்காங்களோ அதே தான் கருத்து தான் இவங்களும் வச்சுருக்காங்க, பெரிய வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஐடியாலஜியாக ரொம்ப பெரிய மாற்றம் இல்லைன்றாரு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கு இல்லையா? அப்படிலாம் கிடையாது. அதாவது என்னென்னா, லாக்அப் டெத் நடந்தது. அந்த அஜித் லாக்அப் டெத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சாரி அப்படின்றத தெரியப்படுத்தினார் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்ககிட்ட. இப்போது கும்மிடிப்பூண்டியில் ஒரு சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு இறந்துட்டாங்க. இறந்தவங்களை 10 கிலோமீட்டர் தாண்டி பொன்னேரியில் கொண்டு போயிட்டு அடக்கம் செய்கிறீங்க. இந்த பக்கம் கோயம்புத்தூரில் ஒரு சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காவல்துறை ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் கொண்டு போயிட்டு எரிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்போது இதில் சிஎம் உடைய ரியாக்ஷன் என்ன? அன்றைக்கி நீங்கள் வச்ச குற்றச்சாட்டு தான். அதாவது குழந்தைங்களுக்கு, பள்ளிக்கு போகக்கூடிய மாணவிகளுக்கு, கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவிகளுக்கு, வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை ஒரு 360ல் கவர் பண்ணி பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள். யாரால் பாதுகாப்பு இல்லை? அரசால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. நீங்கள் வாயத்தருங்க. அன்னைக்கு விஜய் அவர்கள் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக அதை சொன்னார். இப்போ இன்றைக்கி இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது குறைஞ்சபட்சம் சிஎம் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது தான் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். யாருக்கு? பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். பேச சொன்னால் டைம் கேட்குறாங்க, அண்ட் இது மாதிரியான ரியாக்ஷன்ஸ்க்கும் எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கேட்குறாங்க. பேச சொன்னால் நேரம் வரும்போது பேசுகிறேன்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் மாற்றிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தனித்துவமான கட்சி. தலைவர் எழுச்சி தமிழருடைய ஒரு மாணவனாக நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆதரிக்க முடியாது. நாங்கள் பேச வேண்டிய இடத்துல நீங்கள் பேசணும்னு சொல்கிறோம். நீங்கள் கேட்டிங்கல்ல, விசிகாவோட பவர் ஷேரிங்கில் போய்ட்டு அமைதியாக இருப்பீங்களான்னு கேட்டு, நாங்கள் அமைதியாக இல்லைன்றது தான் என்னோட வெளிப்பாடு. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, சிஎம் இதுக்கெலாம் ரியாக்ட் பண்ணணும், பேசணும், இதுக்கெலாம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒருவேளை அவர் புதுசாக இருக்கிறதுனால அவருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அவரோட இக்னரன்ஸில் கூட இது நடக்கலாம், அவர் இன்டென்ஷனலாக எதனா பண்ணுறாருன்னு அவர் வந்து குற்றச்சாட்டை விரும்பலை. ஆனால் இதை மாற்றிக்கணும்னு சொல்கிறோம். ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? ஒரு பியூரோக்ராட்ஸ் எப்போ பயப்படுவாங்க தெரியுமா? பொலிட்டிக்கல் ஹெட்டில் இருக்கிறவங்க கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களை முடக்கி விடுறதுன்றது தான். அப்போ தான் அந்த மிஷினரியை வேலை செய்யும். இல்லைன்னா பியூரோக்ராட்ஸ் எப்பவுமே லெத்தார்ஜிக்காக தான் இருப்பாங்க. அப்போது காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ முதலமைச்சர் அந்த கோவை விஷயத்தில் ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப அக்ரெசிவாக ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா, எப்படி ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில் நம்ம ஒரு விஜயை பார்த்தோம்ல, அந்த விஜயை சிஎம் விஜயா பார்த்துருந்தோம்னா அன்றைக்கி அந்த காவல்துறை அதிகாரிகள் சிரிச்சிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அப்போது நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க மனநிலையிலேருந்து பாருங்களேன். அவங்க ஒரு உயிரை இழந்திருக்கிறாங்க. அவங்க பெற்றவங்க வந்து ஒரு காவல்துறை தான் அதை விசாரிக்க வேண்டியவங்க, தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீதிபதி இதெல்லாம் கூட தெரியாது. போலீஸ் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறதா பார்ப்பாங்க. இப்போ இவங்க அந்த மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுக்கும்? இவங்க சரியாக விசாரிப்பாங்கன்னு நம்ம நம்புவோமா? அப்போது இந்த மாதிரி ஆட்டிடியூடு ஒரு குற்றம் நடக்கும்பொழுது ஏற்படுற அதிருப்தியை விட அதுக்கு கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணும்போது ஏற்படுற அந்த அதிருப்தி வந்து இன்னும் அதிகரிக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் டிவிக்கு கவர்மெண்ட் இன்னும் கான்சியஸாக இருக்கணுன்றத எங்களோட விருப்பமாக தெரிவிக்கிறோம். அதெல்லாம் அவங்க மாற்றிக்கணும்.
இந்த ஆட்சியுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவும் பாசிட்டிவாகவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா அது வந்து வன்னியர் சாருக்கு வந்துட்டு அமைச்சர் பதவி கொடுத்தது. அவர் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. பஸ்ஸே செல்லாத ஒரு ஊருக்கு வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து பஸ்ஸை விட்டுருக்குறாங்க. இது ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுது. அண்ட் இதே மாதிரி வேற என்னென்ன விஷயங்களை அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம்? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிகாரம் கையில் கிடைச்சா அதை நாங்கள் எப்படி யாருக்காக பயன்படுத்துவோம் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம அவருடைய நடவடிக்கைகள்லேருந்து பார்க்கலாம். தலைமைச் செயலகத்துக்குள்ள நான் பர்சனலாக ஒரு அட்வொகேட்டாக நான் யாரையாச்சும் மனு கொடுக்க கூட்டு போகிறேன்னா ஒரு 5 பேர் என் கூட வராங்கன்னா போலீஸ் 2 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. நரிக்குறோ இன மக்கள் வந்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தலைமைச் செயலகன்றது புதுசு. அவங்க ஒரு கூட்டமாக வந்துட்டாங்க, அவங்கள உள்ள போலீஸ் அலோவ் பண்ணலை. இந்த தகவல் அண்ணன் வண்டியரசு அவர்களுக்கு போனது பிறகு அவர் ஃபோன் பண்ணி அவங்கள உள்ளே விடுங்க, அந்த எளிய மக்களும் உள்ளே வந்து அவங்களுக்கான தீர்வை வந்து இந்த இடத்துல அவங்க பெறுவதற்கான ஒரு இடம் தான் இது, நீங்கள் அலோவ் பண்ணுங்கன்றாங்க. எல்லாரும் உள்ளே போகிறாங்க, அவரை சந்திக்கிறாங்க, மனு கொடுக்குறாங்க, அவங்களுடைய கோரிக்கை முன்வைக்கிறாங்க. நேரம் பார்க்காம அந்தந்த துறைக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறாரு, அதை வந்து மானிட்டர் பண்ணுறாரு யாருக்கு அனுப்புகிறோன்றதை. இப்போ இந்த ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாருல, இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இப்போ 22 இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணுன்ற ஒரு கோரிக்கை முதலமைச்சர் பார்த்து கொடுத்துருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 65 ஈழத்தமிழர்கள் வந்து முகாமில் வைக்கப்பட்டிருக்கிறாங்களா, அவங்கள நீங்கள் விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 46 தலித் கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது, 44+2. இது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு? இதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா டு அட்ரஸ் தலித் இஷ்யூஸ், டு அட்ரஸ் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் இஷ்யூஸ். அவங்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிடுவன்சி புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டாக அதை உருவாக்குனார். ஆனால் இந்த 46 தலித் கான்ஸ்டிடுவன்சிலேருந்து வந்தவங்களும் டச் பண்ணாத ஒரு 2 பார்ட் எது தெரியுமா? ஒன்று பஞ்சமி நில மீட்பு, இன்னொன்று ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு தனி சட்டம் வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா பஞ்சமி நில விஷயத்துலையும் ஆணவ கொலைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட்னு கேட்டால் இது நான் தலித்ஸ் ஓட்டை வந்து நம்மளுக்கு வரவிடாத பண்ணிடும் அப்படின்ற ஒரு உளவியல் இருந்தது. அப்போது இதை யாருமே டச் பண்ண கிடையாது. ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான பாயிண்ட். இதை தொடர்ந்து டச் பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ணன் வன்னியரசு அவர்கள். தொடர்ந்து இதை சிஎம் நாலேஜ் கொண்டு போறாரு. பஞ்சமி நில மீட்பு பற்றியும் ஆணவ கொலைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கடந்த முறை டிஎம்கே பீரியட்ல அதுக்கு கமிஷன் அமைச்சிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் பாஷா அவர்களுடைய அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை வாங்கி இதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வாங்கன்றாரு. எப்பெல்லாம் வந்து சமூகத்துல ஒரு தனி குற்றங்கள் அதிகரிக்குதோ அந்த குற்றம் தொடர்பாக ஒரு ஆக்ட் கொண்டு வரணும். ஹானர் கில்லிங்ன்றது வந்து தலித்துகளுக்காக மட்டும் கொண்டு வரப்பட்டது கிடையாது. இப்போ நான் தலித் என்ன கொண்டுட்டாங்க அப்படின்னா என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் அந்த ஆக்ட் கிடையாது. என்னை நம்பி ஒரு பொண்ணு வருது இல்லை, அது நான் தலித்தாக கூட இருக்கும். இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு ரெமெடியை நீங்கள் SC/ST அட்ராசிட்டி ஆக்டில் போயிட்டு பெற முடியாது. SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் ஒன்லி ஃபார் SC/ST பீப்புள்ஸ். அப்போ ஹானர் கில்லிங்கில் விக்டிம் யாருன்னா ஒரு தலித், ஒரு நான் தலித். அந்த நான் தலித் போயிட்டு எப்படி அதில் ரெமெடியை பெற முடியும்? அப்போ வி நீட் ஸ்பெஷல் ஆக்ட்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து வந்து அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து வலியுறுத்திட்டு இருக்கிறார். இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். இதை யாருமே டச் பண்ண மாட்டாங்க. டச் பண்ணுறதுக்கு அந்த கட்சியும் விடாது. எதுக்கு அதில் போய் நம்ம கையை வச்சு நம்ம நான் தலித் ஓட்டை இழந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகாரத்தில் நாங்கள் போய் பங்கேற்றோம்னா எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் அங்கே இருக்க மாட்டோன்றதுக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம். எங்களை இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களும் எங்களை வந்து வற்புறுத்தலை. அப்போ எங்களுக்கான ஃப்ரீடம் அங்கே இருக்குது. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கும். ஒருத்தருக்கு அதிகாரம் கிடைச்சா அவங்க அதை எப்படி பயன்படுத்துவாங்கன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வன்னியரசு. நீங்கள் அந்த பஸ்ஸு மேட்டர்லாம் நீங்கள் சொன்னீங்களே, அதெல்லாம் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தது. எவ்வளோ பெரிய ஒரு அது அந்த 21A அப்படிங்கிற பஸ் வந்து கரெக்டாக அவ்வளோ தூரம் வந்து ஒரு அண்ணா நகர் பகுதி, அவ்வளோதான், அதுக்கு மேலே உள்ளே போகலை. மக்கள் எல்லாம் நடந்து வரணுங்கிறது. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு அதிகாரம் கையில் கிடைக்கும் பொழுது நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான். தலித் மக்களுடைய அந்த சுடுகாடு பாதை பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சிலர் என்ன பண்ணுவாங்க, கடந்து போயிடுவாங்க. இப்போ நான் என்னென்னா புரட்சியாளர் அம்பேத்கர் தலித் கான்ஸ்டிடுவன்சிஸை உருவாக்குனதுக்கான நோக்கம் என்னென்னா அந்த மக்களுடைய பிரச்சனையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் பேச வேண்டிய இடத்துல ப்ராப்பரான பர்சன்ஸ் போய் பேசணுன்றதுக்காக தான் அது உருவாக்கப்பட்டுச்சு. அதோடைய அப்ஜெக்டிவ் அதுதான். ஆனால் மண் உரிமையாக இருக்கட்டும், கல்வி உரிமையாக இருக்கட்டும், வழிபாட்டு உரிமையாக இருக்கட்டும், சில பிரச்சனைகள் எல்லாம் அது கண்டுக்கப்படாமலே இருந்தது. குறிப்பாக நான் சொன்னது ஆணவ கொலை ஸ்பெஷல் ஆக்ட்டுக்கும் ப்ளஸ் பஞ்சமி நில மீட்புக்கும் இதெல்லாம் கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட், யாருமே டச் பண்ணல. ஆனால் இன்றைக்கி நான் வன்னியரசு அதை டச் பண்ணி பேசுகிறாரு. இப்போது விசிகா நாங்கள் பவர் ஷேரிங்குள்ளே போனதனுடைய விளைவு தான், இந்த அதிகாரத்தினுடைய விளைவு தான் நாங்கள் இதை பண்ணிக்க முடியுன்றதை நம்புகிறோம். அதுக்காக டிவிக்கு எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதான் எங்கள் தலைவர் சொன்னார், டிட்டாச்சாகவும் நாங்கள் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். நாங்கள் டிவிக்கு உடைய பவர் ஷேரிங்கில் போனாலும் எங்களை நாங்கள் எல்லா இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் இருப்போன்றதை நீங்கள் ஏன் அப்படி முன்முடிவுக்கு வரீங்கன்னு கேட்குறேன். இப்படி கேட்கும்போது விஜய் அவர்களுக்கு, அதாவது முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாரோ இன்னும்
அதனால தான் வந்து அதிமுகல இருந்து நிறைய பேர் வர்றதாகவும் ஒரு பேச்சு இருக்கு சார். அந்த அவநம்பிக்கை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எங்கள் தலைவர் எந்த காலத்துலையும் எந்த சூழல்லையும் நாங்கள் உங்கள் ஆட்சியை நாங்கள் கவிழ்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. இப்போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த எலெக்ஷனில் பணம் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணலை, ஆனால் பணத்தை யார் ப்ளே பண்ணது, அதிமுக ப்ளே பண்ணிச்சு, திமுக ப்ளே பண்ணிச்சுன்றது தான் அவங்க குற்றச்சாட்டாக இருந்தது. அப்போது அந்த அதிமுகலேருந்து வந்த அந்த 4 எம்எல்ஏவும் பணம் செலவு பண்ணி வந்தாங்கன்றது தான் உங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. அப்படி பண்ணி வந்தவங்கள உங்கள் கட்சியில் நீங்கள் சேர்க்குறீங்க. இப்போது நாளைக்கு அவங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை. இதுதான் வந்து பாஜக பல மாநிலங்களில் செய்யுது. இப்போ நாளைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போது ஒரு 10 ஒரு 20 25 எம்எல்ஏக்களை டிவிகேல இருந்து திமுக எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு பணத்தையோ ஏதோ ஒரு வாய்ப்பு ஆசையை காட்டி எடுக்கிறாங்கன்னு வச்சு, அப்போது வந்து அவங்க விருப்பப்பட்டு போகிறாங்க அப்படின்னு முதல்வர் விஜய் சொல்லுவாரா? வாய்ப்பில்லை இல்லை. அப்போ இது ஒரு ஜனநாயக படுகொலை தானே. தமிழ்நாடு முழுவதும் விசில் அலை வீசினாலும் அந்த தொகுதியில் அந்த இடத்துல ரெட்டையில தான் அவங்க தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அதை நீங்கள் வந்து பீப்புள் மேண்டேட்ன்றது அதுதான். 2 சீட்டு விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்சதும் பீப்புள் மேண்டேட்டு தான். 107 சீட்டு ஜெயிச்சது டிவிகேக்கும் பீப்புள் மேண்டேட்டு தான். அப்போது அதை வந்து நீங்கள் செய்யக்கூடாது. அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே அதை செய்யும் பொழுது மக்கள் வந்து உங்களை மாற்றுன்னு ஒரு பார்வையிலேருந்து பார்த்தாங்கல்ல, அதை இழந்துருவாங்க. அப்போ அது நீங்கள் எல்லாருமாரியும் தான் நீங்களும் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து மக்கள் மத்தியில் போயிடுச்சுன்னா கஷ்டம்தான். அந்த மாற்றத்துக்கு பாதையில் பயணிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள்? இல்லை, அது அவருடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போது சனிக்கிழமை ஆள் சேர்க்கக்கூடிய அந்த முகாம் நடக்குது இல்லை, அதை கைவிடணும்னு நான். அதாவது அவங்க கட்சியில் விருப்பப்பட்டு அவங்க வராங்க அப்படின்றத நம்ம ஏற்றுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் மக்கள் பிரதிநிதியாக வெற்றி பெற்றவங்க வராங்கன்றத போது அதை வந்து கைவிடணும். இப்போது சிலர் சொல்கிறாங்க திமுகவுக்கு இந்த மாதிரி வந்து மாற்று கட்சியில் ஜெயிச்சவங்க வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைக்கி இருந்த சூழல் அப்படி கிடையாது. அன்றைக்கி வந்து திமுக தொங்கிட்டு இல்லை, பெரும்பான்மை பெறாமல் இல்லை. அன்றைக்கி கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் இருக்கும்பொழுது அந்த கட்சிக்குள்ளே ஒரு அரசியல் முரண்பாடு ஏற்பட்டு வேணான்னு சொல்லிட்டு வரவங்களால பிரச்சனை கிடையாது. அது வந்து அவங்களால பெருசாக இங்கே கவர்னன்ஸ் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம அதையும் கண்டிக்கிறோம், அது வேறு விஷயம். மக்களுடைய மேண்டேட்டை நம்ம கேள்வி குத்தாக்கக்கூடாது, அதுவும் முதல் அட்டம்ப்ட்லேயே. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து விஜய் வந்து கவனம் செலுத்தலை அப்படின்னா சராசரி ஒரு அரசியல் கட்சி தான் அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர ஆரம்பிச்சிடும். அது டிவிகேவுடைய ஃபியூச்சருக்கு நல்லதில்லை. அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். இடைத்தேர்தலில் வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. விசிகாவுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது என்னன்னா, இப்படி ஒரு கேள்வி தொடர்ந்து மீடியா வந்து விசிகாவை நோக்கி கேட்கறதுக்கான நோக்கம் என்னன்னா, எப்படியாச்சும் வந்து விசிகாவுக்கு வந்து இந்த பதவி ஆசை இருக்கா அப்படின்றத வந்து பரிசோதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை அதனால நீங்கள் அந்த இன்டென்ஷனில் கேட்கல, நான் காமனாக சொல்கிறேன். தலைவர் திருமா அவர்கள் வந்து முதல் முறையாக போட்டி போடும்போது கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. எந்த மீடியாவும் எங்களை செலிப்ரேட் பண்ணி பேசலை, எழுதலை. முதல் முறையாக மங்களூர் தொகுதியில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு அதை உடனடியாக ராஜினாமா செய்கிறார். அடுத்தது 2006 அவருக்குன்னு கேட்டு வாங்கின தொகுதியை கூட கட்சியில் ஒரு முன்னணி பொறுப்பாளர் அண்ணன் செல்வப்பெருந்தகை அவர்களுக்காக விட்டு கொடுத்தாரு. அவர் கண்டெஸ்ட் பண்ணலை 2006 தேர்தலில். பிஜேபி கிட்டேருந்து எங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர் வந்தது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பதற்கான ஏகப்பட்ட ஆஃபர் வந்தது. நீங்கள் ஒருத்தர் இப்படி வாங்க, நீங்கள் கேட்குறத எல்லாமே உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறோம் நாங்கள். ஆனால் நாங்கள் அங்கேயும் போகலை. ஸ்டேட் கேபினெட்டை விட சென்ட்ரல் கேபினெட்டு ஹைரார்க்கியில் அதிகம், அங்கேயும் நாங்கள் சூஸ் பண்ணல. இப்போது டிவிக்கு அவங்க தேர்தலுக்கு முன்பும் எங்களை கூப்பிட்டாங்க, தேர்தலுக்கு பின்பும் கூப்பிட்டாங்க. எங்கள் தலைவர் வந்து உள்ளே வரணுன்னு தான் அவங்களும் விருப்பப்பட்டாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அதை சூஸ் பண்ணல. தலைவர் திருமா அவர்கள் வந்து எப்படின்னா, அது ஒரு எத்திக்ஸை பாலிடிக்ஸில் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து இடைத்தேர்தலில் நான் நிச்சயம் கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல தெளிவாக தன்னுடைய பதிலை சொல்லிட்டார். இதில் ஒருவேளை அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் இந்த இடைத்தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய எண்ணம் எங்களுக்கு கிடையாது. வரக்கூடிய இடைத்தேர்தலில் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத தலைவர் அறிவிப்பார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியில் ட்ராவல் பண்ண போகிறோன்றத தலைவர் அறிவிப்பார். எங்களுக்கு இப்போதைக்கு இடைத்தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஆராசா அவர்கள் வந்துட்டு பேசும்போது வந்துட்டு பதவி கொடுத்தவங்களுக்கு வெக்கம் இல்லையா அல்லது பதவி வாங்கினவங்களுக்கு வெக்கம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கடுமையான சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. 2006 அதிமுக கூட்டணியில் ஜெயிச்ச 2 சீட்டை வாங்கும்போது அண்ணன் ஆராசாவுக்கு வெக்கம் இல்லையான்னு நம்ம பதிலுக்கு கேட்டால் அப்படி கேட்க மாட்டேன். நான் அப்படி கேட்கவும் கூடாது. ஆனால் அப்படி கேட்டால் நல்லா இருக்குமா? நாளைக்கு ஒருவேளை 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கலன்னா நான் ஆல்ரெடி சொன்ன தேதி தான். நீங்கள் ஒரு 22 சீட்டு தான் காங்கிரஸ்க்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவைப்படுது அப்படின்ற சூழ்நிலை வந்தால் நீங்கள் அன்றைக்கி பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா, காங்கிரஸுக்கு கொடுப்பீங்களா? அப்படி காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு பவர் ஷேரிங்கில் போகாமல் வெளியே நிற்பீங்களா? இதெல்லாம் கேட்க தோணும்ல.
இப்போது இது வந்து ஒரு ஒரு விளிம்பு நிலை மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. நீங்கள் கொடுக்கல பவர் ஷேரிங்ன்றது நாங்கள் உங்களோட கேட்டோம். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, மக்கள் ஏற்கலைன்னு சொன்னீங்க. அதை நாங்களே ஏற்றுக்கொண்டோம். மக்கள் ஏற்கலை தான், உண்மைதான். மக்கள் ஏற்காத விஷயத்த நாங்களும் வலியுறுத்தலை, அதை அழுத்தமாக நின்று பேசலை, அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சு நாங்கள் பார்கெயின் பண்ணல. ஆனால் மக்கள் ஏற்றுட்டான்ல. இந்த தேர்தலில் மக்களோட மேண்டேட் என்ன? மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இந்த கவர்மெண்ட் ரன் ஆகணும், பவர் ஷேரிங்கோல. இதுதான் மக்களுடைய மேண்டேட்டு. அந்த மக்கள் மேண்டேட்டை ஏன் நீங்கள் சிறுமப்படுத்துறீங்கன்னு நான் கேட்குறேன். இதை முதல்வர் மதிப்புமிகு வந்து முன்னாள் முதலமைச்சர் இதை பற்றி கடுமையாக விமர்சிக்கல, அவர் கடந்து போயிட்டார். ஆனால் நீங்கள் ஏன் தொடர்ந்து இதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்கன்ற நான். இதெல்லாம் வந்து அன்வான்டான விஷயம். சோஃபா பாலிடிக்ஸ்ன்றதுலாம் தேவையில்லாத ஒரு விஷயம்தான். அதை நீங்கள் வந்து அதிமுகவோட தொடர்பு படுத்தி பேசுகிறீங்கன்னா அதை தெளிவுபடுத்துங்க. அது வந்து வேற ஒரு சப்ஜெக்டாக மாறுது சோஷியல் மீடியாவில். அப்போது அது உங்களுக்கு தெரியாமலும் கிடையாது. அந்த மேட்டர் உங்களுடைய காக்னிசன்ஸ்க்கு வந்திருக்கும். அப்போ நீங்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏதாவது ஒரு தேர்தலில் திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் மாறி மாறி தேர்தல் பேரத்தில் ஈடுபட்டாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆமாம், நாங்கள் சோபா அரசியல் தான் பண்ணுறோம், நாங்கள் ஏற்றுக்கிறோம். இதே மாதிரியான ஒரு விமர்சனம் வந்துட்டு அந்த மக்கள் நல கூட்டணி கிரியேட் ஆகும்போது இருந்துச்சு இல்லையா? மக்கள் நல கூட்டணி கிரியேட் ஆகும்போது எங்கள் தலைவர் இப்போ ஒரு திருமண விழாவில் பேசும்போது தெளிவாக சொல்லியிருந்தார். மக்கள் நல கூட்டணி உருவாகும்போது கூட இவங்களுக்கு டிஎம்கேக்கு தெரியும்னு தான் சொன்னார். அவங்களுக்கு அது நாங்கள் அலைன்ஸ் நாங்கள் ஃபார்ம், அதை வந்து எங்கள் தலைவர் உருவாக்கல. இல்லை, தெரியுங்கிறதுங்கிறது வேற. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பண பரிமாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க எங்களுக்கு? ஒன்று திமுக கொடுக்கணும், அதிமுக கொடுத்தது. ஏன்னா அதிமுக வந்து அப்போ வந்து தோல்வி அடைகிற ஒரு சூழல்ல இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஓட்டு வந்து கண்டிப்பாக டிஎம்கேக்கு போனால் டிஎம்கே ஜெயிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. ஸோ ஒரு மூன்றாவது அணி கிரியேட் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கலைஞர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, பழம் பாலில் விழும் என்று நம்புகிறேன்னு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், அன்னைக்கு வந்துட்டு வைகோ அவர்கள் வந்துட்டு போய் சந்திச்சு அன்னைக்கு சாயங்காலமே அது முடிவாகி ஐவர் கூட்டணி உருவானது. இந்த குற்றச்சாட்டை வந்து அவங்க தேர்தல் நேரத்தில் வச்சாங்களா? தேர்தல் முடிவுக்கு அப்புறமா ஒரு பர்சன்டேஜில் வந்து ஒரு கவர்மெண்ட்டே மாறுதுன்னும் போது இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. தேர்தலுக்கு முன்பு தேர்தல் நேரத்தில் அந்த பிரச்சாரத்தை அவங்க முன் வச்சாங்களா? கிடையாது. மக்கள் நல கூட்டணின்றது வந்து ஒரு அட்டெம்ப்ட். பவர் ஷேரிங்கில் உடன்பாடு உள்ள எல்லா அரசியல் கட்சியுமே ஒன்று சேர்ந்து மாற்று அரசியலை முன் வச்ச ஒரு பாயிண்ட் அது. மக்கள் அதை நிராகரித்தாங்க. அப்போது அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். எங்கள் தலைவர் வந்து சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சாருங்க. 83 ஓட்டு வித்தியாசத்தில் தான். அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ நடந்தது அப்படி கிடையாது. மக்கள் ஒரு மேண்டேட்டை கொடுத்துருக்கான். அதுவும் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வித்து பவர் ஷேரிங் கூட போகணுன்னு தான். அதை விஜயும் மாற்றக்கூடாது, இவங்களும் விமர்சிக்கக்கூடாது. அவரும் மாற்றுவதும் தப்பு தான். அவரும் அதிமுகலேருந்து சிலரை வந்து நம்ம கொண்டு வந்து இங்கே மாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு தான். வாஷிங் மிஷின் பாலிடிக்ஸ் பிஜேபி பண்ணாலும் தப்பு தான், டிவிகே பண்ணாலும் தப்பு தான். இப்போது நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? க்ளீன் கவர்னன்ஸ்ன்னு சொல்கிறீங்க. சிவி சண்முகம் மேலேயும் வேலுமணி மேலேயும் விஜயபாஸ்கர் மேலேயும் இடி வழக்கு இருக்கா இல்லையா? அவங்க மேலே டெண்டர் முறைகேடு வழக்கு இருக்கா இல்லையா? நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் டெண்டர் சிஸ்டம்னு சொல்கிறீங்க. மாநகராட்சியில் வந்து டெண்டர் மோசடியில் எஸ்பி வேலுமணி மேலே வழக்கு இருக்குது. விஜயபாஸ்கர் மேலே குட்கா வழக்கு இருக்குது. போதை இல்லாத தமிழகம்ன்றீங்க, அவர் மேலே குட்கா வழக்கு இருக்குது. அப்போது அவங்கள நீங்கள் உங்களுக்குள்ளே டிவிக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் சீட்டு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சா எப்படி? சீட்டு கொடுக்காம கட்சியில் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. அதாவது அந்த அந்த இடத்துல எம்எல்ஏ சீட்டை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வராங்க, இங்கே உடனடியாக அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது குதிரை பேரம் ஏதோ ஒன்று சொல்லலாம். பட் ப்ரோக்கோன்றது நடக்குதுன்ற. சரி, அது இல்லாமல் சரி ஓகேப்பா, உங்களுக்கு நான் வேறு ஏதோ ஒரு பதவி போட்டு தரேன், நான் என்னவோ வந்து ஒரு துறையை கொடுத்து அந்த துறையை மெயின்டைன் பண்ணுங்க, இந்த மாதிரியான ஒரு சப்ளிமெண்ட்ரி ஒரு ட்ராக் ஒன்று தரேன், ஒரு பதவி தரேன் அப்படின்னு சொல்லிடலாம். நான் என்ன கேட்குறேன்னா, அவங்களுடைய ஆதரவு கொடுக்கும்போதே அதை நிராகரிக்கிறது தானே சரியான வழிமுறை? அப்படி இல்லை. அவங்க மேலே இருக்கிற வழக்குன்றதை அவங்க சந்திக்க தான் போகிறாங்க. அதுவும் வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட வழக்கு, அது இடி வழக்கு. அதை வந்து இவங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ணலாம், கெடுக்க பண்ண முடியாது. இப்போ அந்த வழக்கை அவங்க தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அதை தண்டிக்கப்பட போகிறாங்க. அது லீகல் ஆக்ஷன். ஆனால் நான் சொல்கிறது, அவங்கள திருப்பி இன்னொரு பவர் சென்டரில் கொண்டாந்து நீங்கள் வைக்கிறீங்கன்றது தப்பாயிடும்ன்ற. அதாவது இவருடைய தூய ஆட்சியின் மேல் கேள்வி வரும். கண்டிப்பாக வரும். ஏன்னா அவங்க மேலே நீங்கள் என்ன குற்றச்சாட்டை வச்சிங்களோ அந்த குற்றச்சாட்டை நான் சாம்பிளோட வராங்க அவங்க. ஆமாம் பாரு என் மேலே வழக்கு. அப்போ அவங்கள நீங்கள் உடனடியாக இப்போ அதிமுக சிம்பிள் நின்றுவங்களை கொண்டு வந்து நீங்கள் டிவிகே சிம்பிள் நிற்க வச்சிங்கன்னா, நாளைக்கு திமுக ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து ஒரு 20 டிவிகே எம்எல்ஏவை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? அப்போ நீங்கள் அதை விமர்சிப்பீங்களா? இப்போ தப்பு தானே, அது யார் செஞ்சாலும் தப்பு தானே. அப்போ அந்த முயற்சியை விஜய் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம், அறிவுறுத்துகிறோம். திமுகவுடைய ஜென்சி ஒருங்கிணைப்பு குழுவுடைய ஒரு உறுப்பினர் வந்து நேற்று நள்ளிரவு போய் வீட்டில் போயிட்டு கைது பண்ண முயற்சி செஞ்சுருக்காங்க காவல்துறையினர். இதை எப்படி பார்க்குறீங்க? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை கர்டெயில் பண்ணுறதுக்கு அர்த்தமாக தான் நான் பார்க்குறேன். அவங்க ஒரு ஜென்சி மீட்டப்புன்னு நடத்துகிறாங்க. அவங்க பேசுனதில் உங்களுக்கு முரண்பாடு இருந்ததுன்னா, தவறு இருந்ததுன்னா லீகல் ஆக்ஷன்ஸ் எடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து அவர் என்ன பேசினார் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது.
அவர் அநாகரிகமாக ஏதாவது பேசினாரா, பொய்யான குற்றச்சாட்டுகள் வச்சாரா? ஜென்சி புரட்சி நடக்கும்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்பு ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினார். அது கிட்டத்தட்ட தூண்டி விடுறதுக்கு சமமாக தான் இருந்தது. அன்றைக்கி டிஎம்கே கவர்மெண்ட்டு இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் ஈடுபடலை. இப்படி வந்து தனக்கு அதிகாரம் வந்ததுக்கு பிறகு அதை வந்து எதிரில் இருக்கவங்க மேலே நான் வந்து செலுத்துவேன், ஆதிக்கம் செலுத்துவேன்றது வந்து ஒரு விதமான சரியான அணுகுமுறை கிடையாது. அதை வந்து அவங்க கைவிடணும்னு தான் நான் வலியுறுத்துகிறேன். கடந்த ஆட்சியோடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது 5வது ஆண்டு ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய போராட்டங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த சைதாப்பேட்டை, வள்ளுவர் கோட்டம்லாம் போனால் தொடர்ந்து ஒரு போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. ஆனால் இந்த ஆட்சியோடைய தொடக்கத்திலே வந்து நிறைய போராட்டங்களை கண்கூட பார்க்க முடியுது. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து இந்திய மகளிர் சங்கம்ல இருந்துட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான, குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை எப்படி பார்க்குறீங்க? அது தமிழ்நாடுன்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட். இங்கே ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அரசு எதிர்த்துலாம் போராட்டம் நடத்தியிருக்கிறத பார்க்க முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள். நாங்களே பல போராட்டங்கள் திமுக எதிர்த்து நடத்தியிருக்கிறோம். இந்த போராட்டத்தை வந்து யாரோ பின்னால் இருந்து தூண்டி விடுறாங்க, இல்லைனா இந்த போராட்டம் வந்து அரசுக்கு எதிராக ஒரு அவப்பேரை ஏற்படுத்துவதற்காக நடத்தப்படுதுன்னு சொல்லிட்டு இதை திசை திருப்பாமல் உண்மையிலேயே அவங்களுடைய பிரச்சனை என்னன்றதை இந்த கவர்மெண்ட்டை ஒரு அட்ரஸ் பண்ணணும். அந்த காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக எந்த கவர்மெண்ட் இருக்கோ அந்த கவர்மெண்ட்டு தான் மக்களுடைய கவர்மெண்ட்டாக இருக்க முடியும். இப்போ அப்படி ஒரு கவர்மெண்ட்டாக இந்த கவர்மெண்ட் இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் பவர் ஷேரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு, அப்படி ஒரு கவர்மெண்ட்டாக நாங்கள் இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இது வந்து கூட்டணி எதிர்கட்சிகள் தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்என்டோ இஷ்யூ பிரச்சனை இருக்கா? ஆமாம் இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் என்னவோ அதில் நீங்கள் போலீஸை இன்வால்வ் பண்ணுங்கள். அதுதான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். ட்ரக்கு பிரச்சனை இருக்கா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மெஷர்ஸ் உங்கள் லெவலில் எடுக்க முடியுமோ அதை கன்ஸ்ட்ரக்டிவாக எடுங்க. சிஎம் அவர்கள் வந்து இது தொடர்பாக பேசணும். அப்போ தான் வந்து பியூரோக்ராட்ஸ்க்கு ஒரு பயம் வரும். அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது தான் விவசாயிகளுடைய கடன் ரத்துலாம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா அதில் ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணால் அது நியாயம் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் எல்லா அரசு பேருந்துகள்லையுமே பெண்களுக்கு இலவசம்னு தான் அவங்க அறிவித்தாங்க. அதை எப்போ நடைமுறைப்படுத்த போகிறாங்க? இல்லை அதில் எதனா ஸ்லாப் கொண்டு வருவாங்களா தெரியல. ஒருவேளை அது கொண்டு வந்தது நியாயம்னு நம்ம பேசணுமானா, உரிய நபருக்கு தானே கிடைக்கணும், எல்லாருக்கும் அது கிடைக்கணுமா அப்படின்னு நம்ம பேசணுமானா, இதை தானே திமுக பண்ணிச்சு. அப்போ நீங்கள் வந்து திமுக குற்றம் சுமத்துனீங்களா? எல்லாருக்குமா நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கல்ல மகளிர் உரிமை தொகையில். அப்போ நீங்கள் வந்து அப்போ பண்ணது அரசியல் பொலிட்டிக்கல் பிளேமிங் தான்றதை ஒத்துக்கிறீங்களா? இப்படி இருக்காதுல்ல. இப்போ அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த போராட்டங்களுக்கு காது கொடுக்கணும். அதை நிறைவேற்றுவதற்கான அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். மக்கள் எதிர்பார்க்குறது தீர்வை விட நம்பிக்கை தான். இந்த கவர்மெண்ட்டை நம்ம கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நடக்கணும்னு நம்பிக்கையோடு அவங்களுக்கு அனுப்புகிறீங்களா? இதுதான் ஒரு நல்ல கவர்மெண்ட். அதை இந்த கவர்மெண்ட் செய்யும்னு நான் நம்புகிறேன். பன்னீர் பாபு அவர்கள் வந்து கட்சியிலேருந்து விலகி வந்து டிஎம்கேல வந்து இணைகிறாரு. கடுமையான விமர்சனங்களையும் வைக்கிறார். அவருக்கு வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்கலை திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனங்களையும் அவர் வைக்கிறார் மீடியா முன்பு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவருக்குண்டான ரிப்ளைனா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அவர் வந்து தலைவர் சரியான முடிவு எடுக்கலை அப்படின்றதுனால வந்து அவர் இந்த பேசுகிறார் அப்படின்லாம் நான் பார்க்கல. அவருக்கு சீட்டு கொடுக்கல. சீட்டு கொடுக்கலன்ற அதிருப்தியில் ரொம்ப நாள் அவர் இருந்தார். இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட்டணியில் தான் நம்ம பங்கேற்றோம். திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்காக அண்ணன் பனையூர் பாபு அவர்கள் செஞ்ச வேலைகள் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறோம். விசிகல முக்கியமான ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். அப்போது திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அவர் இருந்த தொகுதி செய்யூர் தொகுதியில் அண்ணன் வந்து சிந்தனை செல்வன் அவர்கள் நின்னார். தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் 8 இடத்துல நின்னோம். இந்த 8 இடத்துலையும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணாரா? திமுக கூட்டணி வெற்றி பெறணும் அவர் உழைப்பை கொடுத்தாரா? அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அண்ணன் எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் எல்லா தொகுதியும் ட்ராவல் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் கூட பல இடங்களில் போய்ட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார், நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. மற்ற கேண்டிடேட் வந்து அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் கேண்டிடேட்டாக இருந்தாங்க. இவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அப்போது இவருக்கு ஒரு அதிருப்தி இருந்திருக்கு. அதற்கான வாய்ப்பாக இப்போ வந்து டிவிகே கவர்மெண்ட்டில் போனதை அவர் வந்து தன்னை வந்து ஒரு ஐடியாலஜிஸ்ட்டாக வந்து நிலைநிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார். உண்மையிலே அவருக்கு வந்து திமுக கூட்டணிக்கு நான் உழைச்சேன்னு ஏதாவது ஒரு 4 பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இதை விமர்சித்தார்னா லாஜிக் இருக்குது. அவர் எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கல. அப்புறம் எப்படி அவர் வந்து டிவிகே கவர்மெண்ட்டில் பவர் ஷேரிங்கில் போனதை மட்டும் இவர் விமர்சிக்க முடியும்? நீங்கள் திமுக கூட்டணிக்கு போனீங்க, இப்போ திமுக கட்சிக்கு போயிருக்கிறீங்க. திமுக கட்சியை ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய பங்கு என்ன இந்த தேர்தலில்? 234 தொகுதியும் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி நின்ன 8 இடத்துல போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்களா? உங்களுடைய உழைப்பு என்ன அதில்? அப்போது நீங்கள் ஒரு அதிருப்தியில் இருந்திருக்கிறீங்க. அந்த அதிருப்தியை வந்து வெளிப்படுத்திட்டு தன்னை நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அவர் வைக்கிற குற்றச்சாட்டை நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? அந்த முடிவில் விசிகா எனக்கு பிடிக்கல, விசிகாவில் எனக்கு இனிமேட்டு வந்து ஃபியூச்சர் இருக்காது, எனக்கு திருப்பி தலைவர் வாய்ப்பு கொடுப்பாரான்னு தெரியல, அதனால் நான் போகிறேன், திமுக போனால்
குறைஞ்சபட்சம் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு அதிகார ஆசைன்றது இருக்குன்னு நியாயமாக சொல்லிட்டு போங்க, தப்பே கிடையாது. அப்படி சொல்லிட்டு போகிறவங்களாம் தவறானவங்களும் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் போங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சம்மந்தப்பட்டது. ஆனால் நீங்கள் போகும்போது வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு சித்தாந்த ஐடியாலஜிஸ்டாக உங்களை நிலைநிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறீங்கல்ல, அது தவறுன்ற நான். ஆனால் பாயிண்ட்டாக பேசும்போது எல்லாருமே வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சேர்றவங்க வந்து வெற்றி அடைஞ்சவங்க கிட்ட தானே சேரணும், தோல்வி அடைஞ்சவங்க கிட்ட போய் சேர மாட்டாங்களா? ஆனாலும் எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து டிஎம்கேக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த தோல்வி அடைஞ்ச இடத்துல வந்து ஏன் போய் அவர் சேர்ந்தார்னா, வெற்றி அடைஞ்ச இடத்துல விசிகா பவர் ஷேரிங்கில் இருக்குது. அங்கே இவர் போனார்னா இவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காது. அப்படிலாம் பார்க்க முடியுமா? இப்போ வந்து சிபிஎம் வந்துட்டு சிபிஐலாம் வந்துட்டு கூட்டணியில் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட. விஜய் இப்போ மகேந்திரன் போய் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் போனது வேறங்க. அவர் மேலே அவர் ஏன் போனார்ன்றத அந்த கட்சியுடைய தலைமை வெளிப்படுத்திட்டாங்க. அவர் மேலே சில நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். பட் ஆனாலும் அங்கே போய் சேர்றாங்கல்ல. இப்போ மகேந்திரன் அவர்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு நெருடல் இல்லை இல்லையா? சேர்ந்தா பனவேர் பாபு அவர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே டிசிஷன் மேக்கிங் இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து தலைவரோட நல்ல பழகக்கூடிய நபராக இருக்கிறார். இப்போ இவர் அங்கே போய் சேர்ந்தாருன்னா இவருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும்னு அவர் நம்பலை. அப்போ என்னன்னா ஆப்வியஸ்லி எதிர்க்கையில் திமுக கூட்டணிக்கு தான் போகணும், திமுக கட்சிக்கு தான் போகணும், அப்படி தான் போயிருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் திமுக வெற்றி பெறணுன்றது எத்தனை தொகுதியில் வேலை பார்த்தீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய 8 தொகுதிகளில் நீங்கள் வேலை பார்த்தீங்களா? அப்போது உங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்ற அதிருப்தியில் தான் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை விசிகா எடுத்த முடிவுன்னா எனக்கு பிடிக்காம தான் நான் வந்துட்டேன் அப்படின்னா, விசிகா இந்த முடிவு எப்போ எடுத்தாங்க? தேர்தலுக்கு அப்புறம் எடுத்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் வேலை பார்க்கல? 8 தொகுதியில் போய் நீங்கள் வேலை பார்த்ததை சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சு நான் இல்லைன்றேன். அவர் ஆமான்னா அவர் சொல்லட்டும் இந்த தொகுதியில் நான் போய் வேலை பார்த்தேன், இவ்வளோ வந்து மக்களுக்கு வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தேன்னு ஏதாவது ஒன்று சொல்லட்டும். எதுவுமே இல்லையே. ஏன் அவங்க திமுக வெற்றி பெறணும்னு எத்தனை தொகுதியில் அவர் போய் வேலை பிரச்சாரம் பண்ணாருன்னு கூட அவரால் சொல்ல முடியாது. வீட்டிலே இருந்தார், பனையூர்லேயே இருந்தார். அவர் இப்போ எங்கே தனக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு லாபத்துக்காக அங்கே போயிருக்கிறார். நிறைய பேர் வந்துட்டு கருத்து சொல்லும் போது அரசியல் விமர்சகர்களாக இருக்கலாம், அல்லது பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கலாம், பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு பிஎம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு மேட்டர் வைக்கிறாங்க. இது எப்படி? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இல்லை, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். அது ஞாபகம் வந்தது. அவர் வந்து தன்னுடைய கட்சியுடைய பேர்லேயே லிமிட் பண்ணிக்கிட்டார். ஆனால் கேரளாவில் தொடங்கியிருக்கிறாரு. இருக்கும், ஆனால் அங்கே வந்து டிசைடிங் ஃபேக்டராக மாற முடியாது. அது எப்படிங்க ஒத்துப்பான்? தமிழ்நாடுன்றது வந்து மொழி உணர்வால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசம். ஆனால் அவர் போனால் ஒரு க்ரௌடு கூடுது, ஒரு அதெல்லாம் வரும். ஓட் பண்ணுவாங்கல்ல, அப்போ பண்ண மாட்டாங்க. அப்படிதான் நம்ம இங்கேயும் பேசணும். அது இங்கே தமிழர் பாலிடிக்ஸ் வேற. அவர் பட் ஆனால் நம்ம அப்படி தானே பேசணும். இங்கே கூட்டம் வரும், ஓட்டு வராது. நம்ம இங்கேயும் அதானே பேசணும். எத்தனிக் அடிப்படையில் அவர் ஒரு தமிழர், லிங்குஸ்டிக் அடிப்படையில் அவர் ஒரு தமிழர். தமிழர் வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. இந்த லாஜிக் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு மலையாளி ஓட்டு போடுவாங்களா? அங்கே போய் விசில் வெற்றி கழகம்னு வச்சுக்க போறாங்க. அதில் என்ன பெரிய மாற்றி வைக்க முடியாது, லீகலி பண்ண முடியாதே. தமிழ்நாடு நீங்கள் தேசிய கட்சியாக மாறணும். நீங்கள் எல்லா மாநிலத்திலும் நீங்கள் வந்து உங்கள் ஆட்சி அமைக்கணும்னா நீங்கள் தேசிய கட்சியாக மாறணும். அப்போ இந்தியா வெற்றி கழகம் மாற்றிப்பாரா? அது இம்பாசிபிள். புரியுதுங்களா? அப்போ அது வந்து தமிழை மலினப்படுத்துறதா ஒரு முயற்சியாக மாறிடும். அவர் பேர் வைக்கும் போதே தன்னை லிமிட் பண்ணிக்கிட்டாரு. தமிழ்நாடு தான் தன்னுடைய பவுண்டரி, தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே தான் தன்னுடைய எதிர்காலம் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டார். அதனால் அவர் பிஎம் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. இதே ஆட்சி அவரை வந்து காங்கிரஸ் ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தும், அது வேணா உண்மை. மற்ற மாநிலங்களில் அவர் ஒரு பிரச்சார கருவியாக மாறுவார். நான் ஒன்று சொல்லிட்டு, நட்சத்திர பேச்சாளர் மாதிரி தமிழ்நாட்டிலேயே பாசிச எதிர்ப்பை சாதாரண ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை விட, ஆசிரியர் கி வீரமணி அவர்களை விட, கம்யூனிஸ்ட் தலைவர்களை விட, ஏன் எங்கள் தலைவரை விட அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா விஜய். விஜயால் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸ்கூல் பசங்க சாதாரணமாக தீய சக்தி போடா, தீய சக்தி திமுகன்னு திட்டிக்கிறாங்க, ரீல்ஸில் வருது. அப்போது தீய சக்தி திமுகன்ற ஒரு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எல்லா காமன் மேன் கிட்டே நீ கொண்டு போய் சேர்க்க முடியும்னா தீய சக்தி பாஜகன்னு உன்னால கொண்டு போய் சேர்க்க முடியும். பாஜக தெரிஞ்சுதான் பேசுறாங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். அது முக்கியம். பாஜக தமிழர்களுக்கு எதிராக எப்படி வந்து செயல்படுது, பாஜக வந்து எப்படி நம்மளுக்கு கல்வி நிதியை கொடுக்க மாட்டேன்றான், எப்படி த்ரெட்டன் பண்ணுறான், நமக்கான பேரிடர் நிதியை கொடுக்க மாட்டேன்றான், நமக்கான ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை சட்டம் போட்டு தடுக்கிறான். அது இவர் பேசுவார் நினைக்கிறீங்களா? அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் பேசினார்னா பாஜக பாசிச எதிர்ப்பை விஜயை விட பிரமாதமாக யாரும் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து மக்களோட கனெக்ட் ஆகிருக்கிறார், ஜனங்களோட சாதாரண அந்த பொலிட்டிக்கல் பீப்புள்ஸோட ரொம்ப அதிகமாக கனெக்ட் ஆகிருக்கிறார். ஆனால் அவர் அதை முன்னெடுத்தாருன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் பாஜக இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு கூட இந்த பக்கம் வந்து எட்டி கூட பார்க்க முடியாது.
ஆனால் அதை அவர் செய்ய மறுக்கிறார் அப்படின்றது தான் நம்மளுக்கு இருக்க ஒரு பெரிய வருத்தமே. அவர் அதை செய்யணும். இனிமேட்லையாச்சும் பாஜக எதிர்ப்புன்றதை கூர்மைப்படுத்தணும். நீங்கள் பைப்போல் பாலிடிக்ஸ் பண்ணிக்கங்க, தப்பு கிடையாது. திமுக வர்சஸ் டிவிகேவை கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் பாஜக எதிர்ப்பு நீங்கள் கூர்மைப்படுத்தும் பொழுது தான் சித்தாந்த ரீதியாக நீங்கள் இன்னும் ஆழமாக இங்கே வேரூன்ற முடியும். ஏன்னா உங்கள் கொள்கை தலைவர்கள் அப்படி, அவங்க எல்லாம் அப்படி எதிர்த்து, ஃபாசிசத்தை எதிர்த்து, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து சண்டை செஞ்சவங்க. அப்படி சண்டை செஞ்சவங்களை உங்கள் பின்னால் வச்சுக்கிட்டு நீங்கள் சில இடங்களில் மௌனமாக கடந்து போகிறீங்கன்னா அது ரொம்ப லாங் லைஃப்பை கொடுக்காது. ஏடிஎம்கே எப்படிங்க வீக் ஆச்சு? தன்னுடைய ஐடியாலஜியில் பல இடங்களில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு பெரிய ஐடியாலஜியே கிடையாது. அதுவும் ஒரு சினிமா கிரேஸில் உருவான ஒரு கட்சி தான். ஆனால் ஏன் அவங்களால ரொம்ப நாளைக்கு வந்து சஸ்டெயின் ஆகி வர முடியல? இப்போ திமுகவால் ஏன் அது முடியுது அப்படின்னா, டெல்லி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அப்படின்ற சித்தாந்த ரீதியாக சில விஷயங்களில் டிஎம்கே தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. நம்மளுக்கு அவங்க மேலே வேறு சில முரண்பாடுகள் இருக்குது, அது வேறு. நான் சொல்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிஸ் தான். இன்றைக்கும் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து சனாதனம் ஒழிக அப்படின்றார் பதவி ஏற்கும்பொழுது. இப்போ இது ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்லை? இந்த நம்பிக்கை விஜய் அவர்களும் கொடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். முதல்வர் விஜய் அவர்களுடைய கரிஸ்மா, அவருடைய ஸ்டைலு, அவருடைய ஸ்வாகு, இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கிட்ட இருக்கிற அந்த அட்ராக்ஷன் எல்லாமே பார்க்கும்போது அவர் வந்து இன்னும் 5 வருடங்கள் வந்து 5 டைம் வந்து அவர் வந்து முதல்வராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது இன்னைக்கு விஜய்க்கு வந்து தன்னுடைய பீக்லேருந்து வராரு, சினிமா பீக்லேருந்து அப்படியே வராரு. இது வந்து இந்த சினிமா கிரேஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அவருடைய கவர்னன்ஸ் தான் மக்கள்கிட்ட பேசும் பொருளாக மாறும். அதில் நிறைய தவறுகள் இருந்தார்னா மக்கள் கண்டிப்பாக தூக்கி எறிவாங்க. அப்படியே வந்து அவரை நிரந்தரமாக முதலமைச்சராக வச்சுட்டு இருப்பாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. அது அவருடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நம்ம அதை எடுத்துக்க முடியும். அப்போ அதை அவர் கூர்மைப்படுத்தணுன்றது தான் எங்களுடைய விருப்பமாக தெரிவிக்கும். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பகிர்ந்துக்கிறது.